பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ப்ரோ கேக்குது ப்ரோ. ஓகே, பரணிக்கு கேட்கல போல இருக்கு. பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க கேட்டுச்சுன்னா. இப்போ கேக்குதுண்ணா. சாரி, நான் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. கேக்குதா? கேக்குது பரணி. அப்டேட் சொல்லிருங்க. சரி, ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து மேஜராக அந்த அப்டேட்டில் வந்து வீர தீரசூரன் படத்துல இருந்து ஆத்தி அடி ஆத்தி அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக்கலில். அதேமாரி செல்வராகவன் பர்த்டே விஷஸ் போஸ்டர் ஆரியன் விஷ்ணு விஷால் படம் அந்த பட டீம்லேருந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து மென்டல் மனதில் ஜிவி பிரகாஷ் படம் அவர் டைரக்ட் பண்ணுறாரு. அதுலேருந்துமே ஒரு பர்த்டே விஷஸ் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் டிராகன் டீம் மீட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஃபோட்டோஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட சக்ஸஸ் பார்ட்டியோட கிளிம்ஸுமே வந்து வீடியோவுமே வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மலையாளம் ஃபிலிம் மார்க்கோ அது வந்து டிவி ஸ்க்ரீனிங் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிபிஎஃப்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் அந்த படத்தை வந்து இது பண்ணணும், பிளான் பண்ணணும்னு சொல்லி. அதை டீட்டெயில்டாக வந்து அப்டேட்ஸ்லாம் சொல்லி முடித்தோடனையும் என்னன்றது நான் சொல்கிறேன், எதுக்காக என்ன விஷயன்றது நான் சொல்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு மூக்குத்தி அம்மன் 2 நயன்தாரா அவர்கள் நடிக்கிற சுந்தர் சி டைரக்ட் பண்ணுற ஃபிலிம், அதுக்கான பூஜை ஈவெண்ட் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நடக்குது. ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க பூஜை ஈவெண்ட்டுக்கே. ஜெயசூர்யா நடிக்கிற காத்தனர் அந்த படத்தோட டப்பிங் வந்து அஃபிஷியலாக இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஓணம் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க். அதே மாதிரி ரொம்ப வெயிட் பண்ண ஏஜென்ட் அப்படின்ற தெலுங்கு ஃபிலிம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து March 14 சோனி லெவலில் ஸ்ட்ரீம் ஆகுது. த்ருவ் விக்ரம் நடிக்கிற பைசன் மாரி செல்வராஜ் படம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் March 7 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷாமோட அஸ்திரம் படம் March 7 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு டியூ டு சம் ரீசன்ஸ் அது அஃபிஷியலாக போஸ்ட்போண்ட் ஆகுது. அவரே வந்து ட்விட்டர் ஹேண்டலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். படம் வந்து March 7 ரிலீஸ் ஆகல, புது டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதேமாதிரி நிறமாறும் உலகில் கிங்ஸ்டன் இந்த 2 படமும் வந்து யூஏ சென்சார் ஆகிருக்கு. ரெண்டுமே March 7 தான் ரிலீஸ் ஆகுது. 3 BHK ஃபுல் ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அஃபிஷியலாக இன்னைக்கு வந்து அந்த இது ஷூட் ரேப் ஆன வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. காக்கி த பெங்கால் சாப்டர் அப்படின்ற நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் அதோட ட்ரெய்லருமே வந்து இருந்துச்சு. March 2020 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. நீரஜ் பாண்டே இஸ் ஒன் ஆஃப் த ரைட்டர். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸு. எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து ரெட்டு படமும் ஆசை ஆசை படமும் பார்த்தேன். எதுக்கு பார்த்தேன்னு நேற்று ஸ்பேஸ் கேட்டவங்களுக்கு தெரியும். ஓகே, அப்புறம் என்ன, அந்த நாளைக்கு வந்து பிருத்திவிராஜ் வந்து அந்த மகேஷ் பாபுவோட அடுத்த படத்தில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ராஜமௌலி தான் டைரக்டர். இந்த படத்துக்கு பிருத்திவிராஜ் தான் வில்லனா. நாளைக்கு ஷூட்டில் ஜாயின் பண்ணுறாரு. என்னங்க பிருத்திவிராஜ் வில்லன் சீசனா? இருக்கலாம். அவரு வெளியில 3 போனா BHK சொல்லிட்டேன். ஆல்ரெடி நேத்து நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். நேற்று அப்டேட் சொன்னேன்னா தெரியல, பட் ஷூட் ஆப்டுன்னு சொல்லி நேற்று ட்வீட் பண்ணியிருந்தேன். நேத்தோ ஜென்டில் உமன் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரீமியர் ஷோ பார்த்தவங்க சொன்னாங்க. அது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அண்ட் எனக்கு வந்து உண்மையாலுமே அந்த சந்தோஷமான செய்தி தான். ஆனால் என்னன்னா கொஞ்சம் முன்கூட்டியே, அதாவது கேரளா சென்சார் போர்ட்லேயே அந்த படத்தை பேன் பண்ணியிருந்தா உண்மையாலே சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்போ பேன் பண்ணாமல்
படம் ரிலீஸ் ஆகி 100 கோடிக்கு மேலே வசூலாகி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து டெலிகிராம்லேயே இருக்குது. இதுக்கு மேலே வந்து பேன் பண்ணி இதுக்கு மேலே எல்லாமே டெவலப் பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுக்கு மேலே எதுக்கு பேன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அப்பயே வந்து ஒன்று பேன் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து அந்த குரூஸமாக நல்லா குறைச்சிருந்துருக்கணும். அப்போல்லாம் குறைக்காம அப்போ அவ்வளோ இதாக எல்லாம் எடுத்துக்கிட்டு கோவராக எடுத்துகிட்டு ஆனால் அனுமதியும் கொடுத்துட்டு இப்போ வந்து பேன் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஆனால் முன்கூட்டியே பண்ணிதான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இல்ல நான் சொல்லிடுறேன். ப்ரோ இதுக்கான எப்படியும் இப்படி படத்தெல்லாம் டிவியில போட மாட்டாங்களா? இதுக்கு தடை வேற பண்ணுமா? நம்ம ஊர்ல சூப்பர் டீலக்ஸே எந்த சேனலையும் போடல. நம்ம ஊரில் வந்து ஏ சர்டிஃபிகேட் படங்கள் வந்து பிரைம் டைமில் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. நார்மல் ஏ சர்டிஃபிகேட் படம் இது வந்து ஃபுல் ஆக்ஷன்னாலே அது ரீசென்சார் பண்ணாலுமே அது பிரைம் டைமில் போட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டைம், அதாவது மிட் நைட் ஷோவோ இல்லை வந்து மத்தியான நேரத்துலையோ போட்டுடணும் அப்படிங்கிறத ரூல் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். கேரளா ரூல்ஸ் நமக்கு சென்சார் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ரூல்ஸ் எல்லாம் தெரியல. ஓகே, நான் அது வந்து டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அவர் அது ரீசென்சார் பண்ணி தான் ப்ரோ டிவியில போடணும், அப்படியே போட மாட்டாங்கல்ல. ரீசென்சார் பண்ணி தான் போடணும், ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்றது நான் சொல்லிடுறேன் ப்ரோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கேள்வினாலும் கேளுங்க, ஓகேவா? ஆக்சுவலாக இந்த படம் சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட்டில் இது பண்ணவங்க ஸ்க்ரீன் பார்த்தவர் ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒரு இது இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் இந்த படத்தை பார்த்தோம் சிபிஎஸ்சி கமிட்டிலேருந்து. அது வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மும்பையில் இருக்கிற இதுக்கு வந்து இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பரணி நீங்க பேசுற எதுவுமே கேட்கல ப்ரோ, கேட்கல ப்ரோ. யாராச்சும் பேசுறாங்களா? இல்ல பரணி பேசுறதா கேட்கல, பேசிட்டு இருந்தாரு. நான் சொல்லியே தீருவேன்னு சொன்னாரு. நீ என்னடா சொல்றது அப்படின்னு கபால் நடச்சிருச்சு. பிரகாஷ் ப்ரோ டிஎம்ல கேளுங்க, இல்ல கால் பண்ணுங்க. அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க போறாரு. அவன் வந்து விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பான், தமிழ் படம் 2 இன்ட்ரடக்ஷன் சீன் மாதிரி. இந்த வடிவேல் காமெடியில நம்மளே என்னைக்காச்சும் ஒருத்தரை படுக்க போட்டு மேலே ஏறி உட்காரோம், அதுவும் இப்படி ஆயிருதுன்னு இன்னைக்குதான் ஏதோ கருத்தா சொல்ல வந்தாரு. பிரகாசம் போயிட்டாரா? இல்ல அவருக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் பரணிக்கு. அவருக்கு முன்னாடி பேசிக்கிட்டே இருக்கிறாரு போல இருக்கு, எதுவும் கேட்கல நம்ம. ஆனா இன்னைக்குதான் அப்டேட்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் இன்னைக்குதான் அப்டேட்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் ஒரு கருத்து சொல்லுவோமே, ஒரு நியூஸ் சொல்லுவோமேன்னு பார்த்தாரு. அதுதான் மாவீரன் சொன்னாரு. அந்த நானே இன்னைக்குதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் படுக்க போட்டு மேலே ஏறி உட்காடுறேன், அப்ப போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு வடிவேலு கந்தசாமி. சரி ரைட்டு, அவர் வரட்டும். மெசேஜ் பண்ணியிருக்கேன், மெசேஜ் பார்த்தாருன்னா தெரியும். மெசேஜ் பார்க்கட்டும். இன்னும் மெசேஜ் கூட பார்க்கல. அவர் அவ்வளோ மும்மரமா பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை எதுவும் ஃபோன் இது வந்துருச்சான்னு தெரியல. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அடுத்த விஷயம். ஓகே எனக்கு வந்து அந்த படத்தை உண்மையாலுமே பிஃபோர் ரிலீஸே வந்து பேன் பண்ணியிருந்தாலோ அல்லது வந்து நிறைய சீன்ஸை கட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ எல்லாரும் ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு, எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அது நியூஸை பார்த்தா கூட சுத்தமாக டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் அது பலன் அளிக்காது. பட் என்னன்னா எனக்கு என்னன்னா முன்கூட்டியே அதை பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து இது மாதிரி குரூசமாக படம் எடுக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம், நம்ம படம் எடுத்து வேஸ்ட்டாக போயிடும், இவ்வளோதான் சென்சாரில் போய் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். ஆனால் இப்படி பண்ணால் நமக்கு 100 கோடி வளர்ச்சி ஆகுது. இப்போ அடுத்து ஏகப்பட்ட நம்ம படம் டீசர்ஸ் பார்த்துட்டோம், அன்வான்ட் அந்த கோரை பார்க்குறோம், நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இப்போ புதுசாக வர டீசர்ஸ்லாம் பார்க்குறோம். அதுக்கெல்லாம் சில படங்கள் வந்து நானியே மாறிட்டாரு. அதைத்தான் நான் பேஸ் பண்ணி சொல்றேன். இப்போ நானிக்காக தான் இப்போ இவ்வளோ விஷயமும் சொன்னேன். நான் சொன்ன அந்த லீட் எடுத்துட்டு போனதே நானிக்காக தான். ஏன்னா அவர்ல ஒரு ஃபேமிலி பாய், அந்த பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் உள்ள ஒரு ஹீரோ. அவர் வந்து தசரா வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணார், ஆக்ஷன் படம் பண்ணுவோம்னு. அடுத்த படமே அவர் ரூட்டூல் ஆக்ஷன் படம் சொல்லிட்டாரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து ஹிட் 3ல வந்து நான் எதிர்பார்க்கல. ஹிட் 3ல வந்து அந்த பொழந்துக்கிட்டு போய் வானத்துல ரத்தத்தை அந்த மேற்கூரையில போய் ரத்தத்தை தெரிக்கிற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. பயங்கரமா இருந்துச்சு. அடுத்து இப்போ அந்த பேரடைஸ்னு ஒரு படத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு, டீசரை பார்த்தாலே. அடுத்து ரொனால்டோ ப்ரோ, நீங்க எதுவும் பேச போறீங்களா? பேச வரீங்கன்னா மைக் ஆன் பண்ணா ஆயிட்டு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு உங்க நாய் பின்னாடி இருந்து, ஸ்பீக்கர்ல இருந்து.
ஓகேங்க ப்ரோ கேக்குதுங்களா இப்ப? கேக்குது பட் நாய்ஸ் அதிகமா இருக்கு. பேசி ஓகேங்களா? முடிச்சுட்டு மியூட் போட்டுருங்க. பேசி முடிச்சுட்டு டேரக்டா ஓகேங்க ப்ரோ. ஜிபியு ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போங்க ப்ரோ எதிர்பார்க்கலாம்? 9ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி அந்த மாதிரி அந்த டைம்ல எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த வாரத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம். அப்படிங்களா? படத்துக்கு ட்ரெய்லர் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பா உண்டு. ஏப்ரல் 1 அல்லது 2 ரிலீஸ் ஆகும். ட்ரெய்லர் விட்டா ஸ்டோரி ரிவீல் ஆயிராதுங்களா? டீசரே ஓகேங்கிற மாதிரி தெரியுது. ஆகும் தான். பட் படம் எதை ஓகே பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுக்கணும். நமக்கு தேவையில்ல. அதாவது நமக்கு வந்து ஹைப் ஓகே ஆல்ரெடி இப்போ வந்து இந்த ஏற்கனவே வந்து இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணப்போ அவங்க சொன்னது என்னன்னா, இப்போ இந்த படத்துக்கு வந்து இந்த டீசரே போதுமான ஹைப் கொடுத்துருச்சு. இனிமேல் இந்த படத்துல எந்த கண்டென்ட்டுமே தேவையில்ல தான், ப்ரொமோஷன் மெட்டீரியல் தேவையில்ல. இதுவே ஒரு நல்ல ஹைப் கடைசி நேரத்தில் ஒரு சுமார் 10 நாள் அப்படி 5 நாள் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் பண்ணா போதும். புதுசாக ஓகே ட்ரெயிலர் அதை விட தேவைன்னு சொன்னாங்க. பட் என்னன்னா ரெஸ்ட் ஆஃப் டிஎன் இருக்குல்ல, அங்கே ஏதாவது நீங்கள் படம் எதை பற்றி பேசுது, நீ ஜஸ்ட் ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் அதை மட்டும் வச்சு ஒரு மாஸ் மசாலா இல்லை வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு மட்டும் வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா வெளியிடத்துக்கு செட் ஆகாதுல்ல. அப்போ படத்தை என்ன பேசுது, படம் எதை பற்றி இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ட்ரெய்லர் மூலமாக சொல்லி ஆகணும். மார்க் ஆண்டனியில் எப்படி வந்து அந்த டைம் ட்ராவல் வந்து டோட்டலாக வந்து அந்த ஒரு ஃபன்னாக இருக்குமோ அப்படி எப்படி இந்த ட்ரெய்லரில் வந்து ரிவீல் பண்ணி அந்த ஒரு ஃபன்னு சில்க்கு போர்ஷனு ரீமிக்ஸ் பாட்டு அப்படின்னு ஒரு ஜனரஞ்சகமான ட்ரெய்லர் கட்டை எப்படி கொடுத்தாங்களோ அது மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ட்ரெய்லர் கட்டு இந்த படத்துக்கும் தேவை. இந்த ஆந்திராக்கு வெளியில் தேவைப்படும். ஏன்னா ஆந்திரா ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்கிறாங்கிறப்ப அவருக்கு அங்கே ஏதாவது பேசிக் இந்த எப்படி சொல்கிறது பூசி முழுவதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல, அதுக்கு இது ஓகே தேவை. ட்ரெய்லர் தேவை. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ படத்தோட ஸ்டோரி லைன் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? இல்லைங்க ப்ரோ, ஒன்லைன் தெரியாதுங்க மாதிரி. ப்ரோ. தெரியாது. நமக்கு எதுவுமே ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கணும். இப்போதைக்கு பார்த்தா உங்களுக்கு கேங்ஸ்டர் படம் பேட்டியை ஓ பார்த்தா எல்லாத்தையும் தெரியும். நம்ம டீசரை வச்சு பார்த்தாலும் ஏற்கனவே அந்த நியூஸ் பிரகாரமும் ஸ்டில்ஸ் பிரகாரமும் அது ஒரு கேங்ஸ்டர் படம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் தான் ஃபுல்லாக ரிவீல் ஆகும் எதனாலும். இப்போ படம் ஃபுல்லா ஒரே ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா படத்துல ஸ்டோரி லைன் ஏதாவது இல்லாமல் போயிருமோ அந்த மாதிரி ஏதாவது தோணுது. அந்த மாதிரி எதுவும் இருக்காது இல்லைங்களா? அது எப்படி நான் உத்தரவாதம் தர முடியும்? ஆனால் என்னன்னா பேட்டிகள்லேருந்து அவங்க வர்றதுலேருந்து எல்லாம் சொல்கிறது என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரி லைனில் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டோட உங்களுக்கு வந்து கொடுக்கறதுன்னு சொல்லி தான் அவங்க கொடுக்குறாங்க பேட்டி. ரொம்ப இந்த நம்பிக்கையோட ஜிவி பிரகாஷ் பேட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இதில் வந்து கண்டென்ட் படம் எதிர்பார்க்க முடியாது. மொதல் விஷயம் சொல்லிடுறேன். கண்டென்ட் படத்தில் கமர்ஷியல் படம் எதிர்பார்க்குற ஆளுங்க நம்ம ஆளுங்க, கமர்ஷியல் படத்தில் கண்டென்ட் எதிர்பார்க்குற ஆளுங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு மீமே ஒன்று இருக்கு, கிட்டத்தட்ட அடல்ட் மீம்னு ஒன்று சொல்லுவோம். அந்த அடல்ட் மீமுக்கு உதாரணமாக சொல்லலாம் நம்ம ஆளுங்க வந்து ஒரு மீம் சொல்லுவாங்க. அடல்ட் மீம் பிட்டு படத்தில் ஸ்டோரி எதிர்பார்க்குறான், ஸ்டோரி உள்ள படத்தில் பிட்டு எதிர்பார்க்குறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண்டென்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஐட்டமே இல்லையே அப்படின்னு சொல்லி விடாமட்டியே சொல்லலாம். இப்போ வந்து டோட்டலாக நாங்கள் கமர்ஷியல் தான் கொடுக்க போகிறேன், ஃபேன் பாய் மொமெண்ட் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தா இதில் கண்டென்ட் இல்லாமல் போயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம் 30 நாளில் எத்தனை குட்டிக்காரன் அடிக்க போகிறோமோ. இல்ல ப்ரோ, நான் இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சியும் பார்த்தேன். பட் அது நல்லா தான் இருந்தது படம். சரி பார்ப்போம், இருங்க. நான் ஏப்ரல் 10 இருக்குல்ல, ஏப்ரல் 10 பேசுவோம். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. பாய். சுகுமார் ப்ரோ, என்ன 2-3 நாள் ஆளையே காணா. உங்களை காணாம ஸ்பேஸ்ல ஏகப்பட்ட மெசேஜ். சுகுமார் ப்ரோலாம் வருவாரா வர மாட்டாரா? ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? அவரை வர சொல்லுங்க. எங்க நீலாம் போய் ரீட்டா இதெல்லாம் போய் என் தலைவி ரீட்டா வர சொல்லியான்னு சொல்ற மாதிரி எல்லாம் நீங்களாம் பேசுறது நிப்பாட்டுங்க. சுகுமார் ப்ரோ வர சொல்லுங்க. ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்சம் லைட்டா வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துக்கு போயிருந்தேன் இன்னைக்கு, இப்பதான் வந்தேன். ப்ரோ லாஸ்ட்லியா மூவியா? ஓகே பரணி, இப்ப பேசுறது கேக்குதா? நாங்க பேசுறது லெஜமால் ஜோஸ் அவங்களுக்கு தான் படம். அது நல்லா இருக்கு அந்த படம். இந்த சாண்டி படமா? இல்ல இவரு படம். அந்த அவர் பேர் என்ன, ஐயோ ஹரி இருப்பார்ல, ஹரி தங்கலால் ஹரி இருப்பார்ல, மெட்ராஸ். அவர் தான் ஹீரோ. இவங்க வந்து இந்த ஜெய்பீம்ல நடிச்சவங்களும் லாஸ்ட்லியாவும் ஹீரோயின்ஸ், 2 ஹீரோயின்ஸ். ட்ரைலர் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்துக்கு அந்த படத்துக்கும் யமகாதகி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணேன். 2 ரிசல்ட்டுமே வந்துருச்சு. பரணி, நீங்க முன்னாடி ஏதோ கருத்து சொல்ல வந்தீங்க போல. என்ன சொல்றாங்க? படம் பேரு ஜென்டில் உமன். நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லாருக்குமே ஓரளவுக்கு பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க.
இதே படம் மலையாளத்துல வந்து இருந்ததுன்னா ஆஹா ஓஹோ அப்பா வேற மாதிரி அப்படின்னு வந்து இண்டஸ்ட்ரி நேத்திக்கு வந்து ஆடி போயிருக்கோம், ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. அது தமிழ்ல வரனால வந்துட்டு அது பெருசா பேசப்படுமா அப்படின்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா சுகுமார் ப்ரோ இதை நிறைய பேர் சொல்றாங்க. பட் என்னன்னா, ஒரு படம் தமிழ்ல வருதா மலையாளத்துல வருதான்றது வெறும் இதை சம்மந்தப்படுது இல்லை ப்ரோ. அதோட கதையை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அவங்க மேக்கிங்க்கு என்ன மெனக்கெடலும் உழைப்பும் போடுறாங்க ஒவ்வொரு ஷாட்டுக்கும். அப்புறம் அடிப்படையா அவங்களோட நிலப்பரப்பு. நீங்க நார்மலா தமிழ்நாட்டுல ஒரு கேமரா வைக்கிறக்கும் ஒரு கேரளால வந்து எங்க நீங்க கேமரா வச்சாலும் அது அவ்வளவு அழகா இருக்கும். அதை தாண்டி அவங்க யாரெல்லாம் ஹீரோ லீட்ஸா அவங்க வந்து கேஸ்ட் பண்றாங்கன்றத பாருங்க. அவன் ஊர்க்காரனையா ரொம்ப ரொம்ப அவனுக்கு ரொம்ப நெருக்கமான நம்ம 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 வந்து ரோட்ல பாக்குற ஒரு ஆளா அப்படி அவங்க கேஸ்ட் பண்றாங்க. அத்தனை டேலண்ட்ஸை கூப்பிட்டு வராங்க அவங்க. நீங்க தமிழ்ல நீங்க ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே அங்க இருந்து வந்தவங்க. இப்போ அவங்க அவ்வளவு இதுவா பிக் பண்றாங்க. பிக் பண்ணி நர்ச்சர் பண்ணி அவங்க இது பண்றாங்களா. அப்ப அதுக்கான இப்ப அதுல அத்தனை விஷயம் இருக்குல்ல. கேஸ்டிங், விஷுவல்ஸ், மேக்கிங், ஸ்டேஜிங், ரைட்டிங், சின்ன சின்ன ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு அவ்வளவு வேல்யூ கொடுக்குறான். ஒரு கில்ட் அவன் கன்வே பண்றக்கோ இது பண்றக்கோ அதெல்லாம் இருக்குல்ல. பொன்மானம் இப்ப சூக்ஷ்ம தர்ஷினியும் அதனாலதான் ஓடுது இல்ல. அது வெறும் கதையினால மட்டும் கிடையாது. அப்ப மலையாள பட ஸ்டைல இந்த தமிழ்ல ஒண்ணு எடுத்தனா ஏன் ஓட மாட்டேங்குதுன்னா அந்த அளவுக்கான உழைப்பும் மெனக்கறதுல இவங்க போடுறது. பில்லாலங்கடி படத்துல ஜெயம் ரவி வந்து சத்யன்ட்ட சொல்லுவாரு சேசிங், ரன்னிங், ஃபயரிங்னு. கிட்டத்தட்ட நீங்க சொன்னது அந்த டோன்லயே இருந்துச்சு. எது ப்ரோ? இப்ப ஆதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, சேசிங், லொகேஷன், ஃபயரிங். ஆமா ஆமா. இல்ல உண்மைதானே பிரகாஷ். ஏன்னா அவங்க போடுற அளவுக்கான இந்த சாதாரண ஒரு நான் சொல்றது எந்த ஹீரோவுமே இல்லாம பண பேக்கப் இல்லாம எதுவுமே இல்லாம அவங்க அவ்வளோ இருக்கிறத வச்சு இத்தனைக்கும் படம் ஓடுமா ஓடதான்னு கூட தெரியாது. ஹாட் ஸ்டாரோ அமேசான் பிரைமோ வாங்க கூட ஆதி ப்ரோ மாட்டாங்க பேசுறது எனக்கு கேட்கல. மலையாள படத்தனா. வேற யாருக்குன்னா கேக்குதா? ஆதிபுரம் பேசுறது தெளிவா கேக்குது. பரணி இப்ப நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து கோஹோஸ்ட்ல மேலதான் இருக்கீங்க. இப்ப நீங்க பேசி பாருங்க, ஏதாவது கேக்குதுன்னு நாங்க செக் பண்ணி சொல்றோம். பரணி பேசுறதும் கேட்கல. அப்ப பரணி பேசுறது கேட்கல. பரணி திரும்ப வெளியே போயிருங்க, வெளியே போயிட்டு திரும்ப வாங்க. அவர் பேசுறது எங்க யாருக்குமே கேட்கல. இந்த வாரம் வர படங்கள்ல இது ஒரு நல்ல படம் ப்ரோ. சுகுமார் ப்ரோ விஷால் வந்திருக்கான். கொக்கியை போட்டு தூக்கி விடுங்க மேல. இதுவானதுல அவன் ஃபுல்லா அந்த இதை கை காட்ட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் உங்களை மாதிரியே எமோஜி போட ஆரம்பிச்சிருவான். எனக்கும் ஆதி ப்ரோ பேசுறது கேட்கல பிரகாஷ் ப்ரோ. நானும் வெளியே போயிட்டு வரேன், என்ன தூக்கி விடுங்க. ஏன் இவ்வளவு நேரம் பேசுறது கேட்டு கேட்கலன்னு சொல்ல ப்ரோ போறீங்க? இவ்வளவு நேரம் 10 பண்ணிட்டு தான் ப்ரோ கேட்டுச்சு, இப்ப சரி கேட்கல. சரி, ரிமூவ் பண்றேன், போயிட்டு வாங்க. எனக்கும் ஆதி ப்ரோ பேசுறது கேட்கல. ஏன்னா நான் தான் ஆதி ப்ரோ. நீங்க தான் ஆதி ப்ரோ. ப்ரோ உங்க வேவ்ஸ் ஓடுது, நீங்க பேசுறீங்க, அது கேட்கலன்னு நினைச்சு எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க ப்ரோ. பாத்தீங்களா? இல்லங்க நான் பேசவே இல்லைங்க. இன்னைக்கு எதுவும் கிரிக்கெட் மேட்ச் இல்லையா ப்ரோ? ஸ்பேஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் பரணி வந்து இன்னைக்கு மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. செமிஃபைனல் 2 இல்ல ஸ்பேஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எது நீங்க ஆரம்பிக்காம இருக்கீங்கன்னு கேட்டேன். இது ஒரு டெட் ரப்பர் மேட்ச்ங்க, அதனால ஓகே. இன்னும் பரணி விஷால்லாம் எனக்கு லிசனர்ஸ்ல காட்டுதுன்னா பரணிக்கு கோஹோஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். அவர் 5 நிமிஷம் கழிச்சு ஜாயின் பண்றேன்னு இருக்காரு. ஏன்னா இப்போ வந்து ஜாயின் பண்ணா அவருக்கு கேட்க மாட்டேது. ஏதாவது அது என்னங்க அநியாயமா இருக்கு. இப்ப கேட்காது, 5 நிமிஷம் கழிச்சு மட்டும் இப்ப வந்துட்டாரு பாருங்க, வந்துட்டு இப்ப சொல்லுவாரு பாருங்க. பரணி இப்ப பேசுங்க பாப்போம், கேக்குதா? அப்பாடா, தெளிவா கேக்குது. அப்ப நீங்க கோஸ்ட் போகாதீங்க. பாட ஆரம்பிச்சு கோஸ்ட் போனாதான் உங்களுக்கு கேட்க மாட்டேது போல. வாழ்க வளமுடன். எப்பயுமே எனக்கு இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். அது ஓகே, நோ இஷ்யூ. நான் முன்னாடி பேசுனது ஃபுல்லா கேட்டுச்சா மார்க்கோ பத்தி? நீங்க ஏன்டா போன வாட்டி இதே மாதிரி ஆனப்போ இதானே சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம்னு. இது பிரின்ஸ் படம் மாதிரி சொல்றியா?
முன்னாடி நிறைய வாட்டி நடந்திருக்கு, ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு. இந்த பரணி ப்ரோ நீங்க முன்னாடி பேசுனது கேட்டுச்சான்னு கேட்டீங்களா? செக் நீங்க செக் சொன்ன கருத்து அத்தனையும் கரெக்டான முறையில ரிசீவ் செய்யப்பட்டது. தலைவா கேக்குதா அப்பாடா நான் பேசுறது? விஷால் ப்ரோ கேட்கல ப்ரோ. கேக்குதுடா. ஒரே நேரத்துல 15 பேரும் கேக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு எதுவும் கேட்காது. சிரி டாக் ஸ்பேஸ் சார்பாக என் குருநாதர் செல்வராகவன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏன் மத்த 2 பேர் என்ன பண்ணாங்க? யாருங்க மத்த 2 பேர்னா யாருங்க? மத்த 2 பேருக்கு பர்த்டே தானங்க. அவங்க 2 பேர்த்தையும் சொல்லுங்க. ஏங்க மத்த 2 பேர்னு யாருன்னே யாரா? தெரியலையே. ஏங்க அதெல்லாம் விட முடியாதுங்க. நீங்க செல்வராகவன் மட்டும் இப்ப பாரபட்சம் பாக்குறீங்களா? ஏங்க அவர் குருநாதருங்க, வேற யாருன்னே தெரியல. நீங்க யார சொல்றீங்க? வேற குருநாதர்னா அப்ப அவருக்கு மட்டும் விஷ் பண்ணுவீங்க. மத்த 2 பேர் செலிபிரிட்டியாவே உங்களுக்கு சரிடா, நீ யாருன்னு சொல்லு, அவன் மிஸ் பண்ணுவான். நீ சொல்லு அவரா யாருக்கு தேடி வேணும் பிறந்தநாள் கண்டுபிடிங்க. வாழ்த்து, எத்தனை பேருக்கு. இன்னைக்கு தான் ப்ரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இன்னைக்கு இருக்கு. தான் ப்ரோ அப்ப இந்த படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, நெஞ்சம் மறப்பதில்லை. அப்படி வாங்க, ஜாலியா இருந்துச்சு அந்த படம்லாம் தியேட்டர்ல பாக்குறப்ப. ஆனா பரணி, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து வந்துட்டு ஆபீசர் ஆன் டியூட்டி போனேன், நைட் ஷோ. சரி. ப்ரோ நான் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ அந்த படம். எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க ப்ரோ, சீரியஸா. நான் உண்மையாலுமே எதிர்பார்க்கல ப்ரோ. எனக்கு உண்மையாலுமே வேட்டையாடு விளையாடு லீக்ல தான் இருந்துச்சு அந்த படம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு இன்னும் புரியல. அதுக்கும் வேட்டையாடு விளையாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? பட் ஃப்ரீயா விடுங்க, ஸ்பாய்லர் வேணாம். ஸ்பாய்லர்லாம் இல்ல. நேத்து தான் தமிழ் ட்ரெய்லர் வந்துச்சாங்க, பொறுமையா போயிருக்கலாம்ல. இல்ல மலையாளத்துல தான் ப்ரோ தலைவா பார்க்கணும். இல்ல நேத்து தான் தமிழ் ட்ரெய்லர் வந்துச்சு. அடுத்த வாரம் படம் தமிழ்லயே வந்திருக்கும்ல, அப்ப போயிருக்கலாம்லன்றாரு அவரு. அதான் மலையாளத்துல தான் தலைவா பார்ப்பேன் எப்பயும். அதுக்கு தான்டா அவன் சொல்றான் ஒரிஜினல் லாங்குவேஜ்லயே பாக்குறது தான் சரி பெஸ்ட். ஓகே, இன்னைக்கு 2 பேர் அதர் 2 பேருக்கு பிறந்த நாள்னு சொன்னல, அது யாருன்னு சொல்லிடுறேன். பிரியா ஒண்ணு வந்து விடுன்னு சொன்னீங்க. வரலட்சுமி சரத். இல்ல சும்மா வரலட்சுமி சரத்குமார், இன்னொருத்தவங்க வந்து மீனாட்சி சௌத்ரி. அப்படி வாங்க. யாரா மீனாட்சி? அது அநியாயம் பண்ணாதனே. அவ கண்ணால பார்த்தா. இல்ல காட். ஓகே ஓகே. సంక్రాంతికి వస్తాను பார்த்துட்டு யாரு மீனாட்சின்னு கேக்குறாரு பாத்தீங்களா? இல்ல இந்த பேர் ஸ்ட்ரைக் ஆகல. ஏங்க என்னங்க யார் பார்த்தாலும் மீனாட்சிங்கிற பேர் ஸ்ட்ரைக் ஆகல. அது என்ன பழைய காலத்து பேரா? இல்ல, ஏன்னா அவங்க திருநாள்னு ஒருத்தர் படத்துல வருவாங்களே, எங்க பழைய காலத்து பேர் தாங்க. எங்க பாட்டி கொள்ளு பாட்டி. அதுதாங்க சொல்றேன், அந்த பேர் ஸ்ட்ரைக் ஆகலங்கிறீங்களே. ஏன்னா இந்த மந்திர புன்னகை படத்துல எல்லாம் இல்ல, அதனாலதான் அந்த பேரை சொல்றப்ப நிறைய பேரோட ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, மந்திர புன்னகை படத்துல வரவங்க பேரு மீனாட்சி தான். அதுக்கப்புறம் அந்த டூயட் படத்துல வரவங்க பேரு மீனாட்சி தான். ஆதி ப்ரோ, இந்த வாரம் எந்த படம் போறீங்க? ஏன்டா அவருக்கு இன்ஸ்டன்ட் தான் போவாரு. இந்த வாரம் படம் தான் ரிலீஸ் ஆகல, இந்த ஒன்னு தானே ரிலீஸ் ஆயிருக்கு. ஓ அடுத்த வாரமா? இந்த வாரம் தியேட்டர்ல எந்த படம் போறீங்கன்னு கேக்குறேன். கிங்ஸ்டன் போவார்னு நினைக்கிறேன். இல்லப்பா, கிங்ஸ்டன் இன்னும் ரிலீஸ் ஆகல தானே? ஆமாண்ணா, வெள்ளிக்கிழமை எந்த படம் போறீங்க? ஓ வர்ற வெள்ளி. ஓ வெள்ளி வந்துருச்சு அதுக்குள்ள? இல்ல வரல அண்ணா, இன்னைக்கு புதன்கிழமைனே. ஓகே நான் ஏதோ இன்னைக்கு மண்டே நீங்க என்ன நினைச்சிட்டு தெரியல. சரி சொல்லுங்க, எந்த படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? எனக்கு பெருசா ஹாரர் பிடிக்காது, ஆனா ஹிங்ஸ்னோட மேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ராபப்லி கிங்ஸ்டன் போனா பார்ப்பேன். அப்புறம் இந்த இன்னைக்கு நாளைக்குள்ள இது பார்த்துடணும்னு நினைக்கிறேன், இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. அது ஏன்னே தெரியல, நல்லா நிறைய தியேட்டர்ஸ்ல அது ரிலீஸ் ஆகுது. ஷோ டைம்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. மலையாள படத்துக்கு யூஸ்வலா இந்த சத்தியத்தில் நிறைய இருக்கும், இந்த வாட்டி ஏனோ இல்ல, ஏன்னு தெரியல. ஆக்சுவலி ரிலீஸ் டைம்லயே வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஒரு 3 நாளுக்குள்ள வந்து நல்ல ஷோ டைம் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கம்மி பண்ணுவாங்க. இல்ல இதான் நீ அன்னைக்கே எனக்கு இது பண்ணல, மெசேஜ் பண்ணல, அப்பவே இங்க ஷோ டைம்ஸ் இல்லதான், அவ்வளவு நல்ல ஷோ டைம்ஸ் இல்லதான். பரணி ப்ரோ, கேரளால கிட்ட அந்த படம் 10:30 போட்டானுங்கன்னா எப்படிடா போறது? அது முடிச்சிட்டு வரதுக்கே 1.5 மணி ஆயிடும். கேரளால வேற இப்ப புது படத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஷோ டைம்ஸ் போடலாம், ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி எல்லாம். பேச்சுலர் தான, ஜாலியா என்ஜாய் பண்ண நைட் லைஃப்ல. டேய் போய் தூங்கி இது பண்ணிட்டு வந்தா என்னடா பண்றது? அது எதுக்குடா அப்படி பெயிண்ட் ஒரு படத்துக்கு? அதுக்கு ஓகே இல்ல, எனக்கு என்னன்னா நாள் பூரா வெட்டியா தான் இருக்கும். சோ காலையில இருந்து சும்மா இருந்துட்டு நைட்டு 10:30 மணிக்கு கிளம்பி ஒரு படத்துக்கு போய்கிட்டு இருந்தா அதுக்கு எதுக்கு அப்ப போய்கிட்டு அப்படின்னு தானே தோணும். ஆக்சுவலி சில படம் பெரிய ஹீரோ படம்லாம் காலையில ஷோ கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி படத்துக்குலாம் கொஞ்சம் நைட் ஷோ அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். இப்ப தமிழோட ஃபிலிம்ஸ் இப்ப நைட்டுனா 7:30 கொடுத்தா கூட பரவாயில்ல பரணி. 10:30 மணிக்கெல்லாம் ஷோ கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது? புரியுது
அதுவும் நம்ம தேடி போற தியேட்டர் வேற ஒரு தியேட்டரா இருக்கும். ஐ மீன் நம்ம பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு தியேட்டர் வேற தியேட்டரா இருக்கும். அது நல்ல வேளை எனக்கு சத்தியம் தேட்டர் 5 நிமிஷம் தான் இங்க இருந்து. ஸோ பெரும்பாலும் அதர் இல்லன்னா லாங்குவேஜ் அதர் அது எது லாங்குவேஜ் வந்தாலும் இந்த மாதிரி ரிலீஸ் வந்துடும். ஆகும்போது சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. அது வேற ஒரு கடுப்பா இருக்கும். நம்ம சில படத்தை பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு நினைப்போம். ஆனா சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க. பரணி ப்ரோ இந்த படம் ஹிட்டா? அப்படி இப்படிலாம் சென்னையில நிறைய படம் வந்து சின்ன ஸ்கிரீன் தான் இருக்கு. நிறைய ஸ்கிரீன் சென்னையில ஆக்சுவலி இப்போ நல்ல தியேட்டர்ஸ்ன்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பிவிஆர் தாண்டி. பிவிஆர் நல்ல தியேட்டரா? ஏதோ ஒரு பிரான்ச்ல இருக்கிற பிவிஆர் மட்டும் இல்லடா, பார்ப்பாங்க. பிவிஆர் தாண்டி சொல்றேன். பிவிஆர் தாண்டி பிவிஆர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட். அவங்க விட்டு வச்சதுல நல்ல தியேட்டர்ன்றதே ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்றேன். ஓகே ஓகே. விஷால் ப்ரோ ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல ப்ரோ, ஆபீசர் ஆன் டியூட்டி எப்படி ஹிட் ஆகுது கேரளால? ஹிட் ப்ரோ, செம்மையா போச்சு தலைவா. படம். யாரு டைரக்டர்? நான் உண்மையாலுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் தலைவா. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படி பண்ணிட்டான் தலைவா. அந்த ஆளு யாருன்னே தெரியல. ஆக்சுவலா இதோட ரைட்டர் பாப்புலரான ஒரு போலீஸ் ஸ்டோரி ரைட்டர். ஆக்சுவலா அவரை நம்பி தான் அந்த படத்துக்கே ஃபர்ஸ்ட் போனேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவரு ஃபிலிம்ஸ் ரைட்டரா வந்து அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு வந்துட்டு வேட்டையாடி விளையாட மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் நான் மகானல டைப் பண்ணாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாரு குஞ்சாக்கோ. போலீஸ் ஆமா ஸ்டோரி. ஆமா. போலீஸ் ஸ்டோரி இந்த வாரம் தமிழ் டப்பிங் வருதா பாருங்க. இந்த வாரமா அடுத்த வாரமா? பிரகாசனை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். 14th நினைக்கிறேன் bro. 7ஆம் தேதி 14th தமிழ். 14th அடுத்த வாரம் வருதா? ரைட், ஓகே, அடுத்த வாரம் தான். பார்ப்போம். ஏன்னா இல்ல ஆக்சுவலி 14th வேற என்ன படம் வருது? 14th வந்து வர்ணன் ஒரு படம் வருது. அப்புறமேட்டு வந்து என்ன படம் இருங்க வரேன். அதாவது வந்து இன்னொரு படம் வேற வருது 14th. பெருசுன்னு ஒரு படம் வருது. பெருசு படம் இருக்குல்ல, வர்ணன் ஒரு படம், பெருசுன்னு ஒரு படம் வந்து வைபவம் அண்ணன் சேர்ந்து நடிக்கிற படம். அப்புறம் வந்து ரியோராஜ் படம் ஸ்வீட் ஆர்ட் வருது. அப்புறம் வந்து ராபர்னு ஒரு படம் வருது. ராபர் வந்து அடிக்கடி இந்த தியேட்டர்ல ட்ரெய்லர் போடுறாங்க. அந்த படம் வருது. அத்தனை படங்களும் வருது. நீங்க இவங்க நடிச்ச இந்த படம்னு சொல்லுங்க நண்பர்களே. ராபர் வந்து யார் நடிச்சதுனே தெரியல. மெட்ரோ மெட்ரோன்னு ஒரு படம் இருக்கா? மெட்ரோவா? அது என்ன படம்? ஆமா, அந்த மெட்ரோ வந்து அந்த ரைட் ஹீரோ இல்ல, அந்த ரைட்டரும் அந்த ப்ரொடியூசரும் எடுத்திருக்க படம் அப்படின்னாங்க. மெட்ரோ ரைட்டரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து அவங்க காம்பினேஷன்ல இன்னொரு படம் ராபர். அதே மாதிரி ஒரு கொள்ளை சம்பவத்தை பத்தி ஒரு படம் ராபர்னு அதிகமா வந்து ட்ரெய்லர் வந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்தேன் எல்லா தேட்டர்லயும். அது நான் போற படத்துக்குலாம் அது போடுறாங்க. அதனால அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த ட்ரெய்லர். அப்புறமேட்டு சொன்ன மாதிரி ரியோராஜ் படம் வருது ஸ்வீட் ஆர்ட். அந்த யுவன் சங்கர் ராஜா தயாரிக்கிறாரு. 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம். பெருசு வந்து அவங்க வைபவம் அவங்க அண்ணனும் சேர்ந்து நடிக்கிற படம். ஒரு சாவு வீட்டை பத்தி ஒரு படம் போல இருக்கு. நல்ல காமெடி படம் போல இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் தான் இன்வால்வ் ஆயிருக்காரு. தெரியல அது தெரியல. அது கார்த்திக் சுப்ராஜ் அதுக்கு சம்மந்தமே இல்லை பெருசுக்கு. ஆனா அவங்களோட ஸ்டோன் பெஞ்ச் இருக்குல்ல, அந்த ஸ்டோன் பெஞ்சில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கிற கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் இந்த படத்துல வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கிற போல இருக்கு. அந்த படத்துல அப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் அவர் தான் மெயின் கை அங்க. அந்த கார்த்திகேயன் தான் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாரு பெருசுல. அடுத்து வந்து வர்ணன் அப்படிங்கிறது வந்து வாட்டர் கேன் அந்த தண்ணி இது பண்றாங்கல்ல, அந்த கம்பெனி அதை வச்சே படம் போல இருக்கு. வர்ணன் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு டேக்லைனோட ரிலீஸ் ஆகிற படம். இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனா இந்த வாரம் தான் அதிக படங்கள் பரணி. இந்த வாரம் தான் ஜிவி பிரகாஷ் கிங்ஸ்டனு, அக்கனம், மர்மர், நிறம் மாறும் உலகில், ஜென்டில் உமன், யமகாதைக்குன்னு அடிச்சு நவுத்திடுச்சு. இன்னொரு படம் அஸ்திரம்ங்கிற படம் போஸ்ட்போன் ஆயிருச்சு. அக்கனான்னு சொல்லுவோம்ல, ஆமா அக்கன்னான்னு சொல்லுவோம்ல, அதான் அக்கனம் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஒண்ணு. இன்னொரு படம் ஒண்ணு வரதா இருந்துச்சு, ஷாம் படம். யாரு ஹீரோ? எல்லாம் புதுமுகங்கள். அஸ்திரம் வந்து இவரு ஹீரோ, ஷாம் ஹீரோ. அது போஸ்ட்போன் ஆயிருச்சு. ஆக்சுவலா எதுக்கு போஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனா அந்த படத்துக்கு ப்ரிவியூ இல்ல கூப்பிட்டாங்க. எனக்கு நேத்து ஷோ போட்டாங்க. எதுங்க? சிபிராஜ் படம் என்ன படம் பேர் சொன்னீங்க? அது ஏப்ரல் ரிலீஸ்ங்க. 10 ஹவர்ஸா? 10 ஹவர்ஸா? ப்ரோ அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என் காதுல அதனால அதான் யோசிக்கிறேன். ஏற்கனவே விஜயகாந்த் நானே திரும்ப 2 தடவை கேட்டதுக்கு காரணமே அதுதான். 2 தடவை கேட்டது தென்னவன் தான் விழுந்துச்சு. என்னடா அது சிபிராஜ் படம் தென்னவனான்னு யோசிக்கிறேன் நானு. எனக்கு 10 ஹவர் அப்படின்னு விழுந்துச்சு. சரி ஓகே. 10 ஹவர்ஸ் அதான் ஏப்ரல் ரிலீஸ் தானே, அடுத்த மாசம் அப்படின்னு போஸ்டர் போட்டிருக்காங்க. ஆனா கன்ஃபார்மா தெரியாது. இப்படிதான் பொங்கல் ரிலீஸ்னு போட்டாங்க. இந்த பொங்கல் ரிலீஸ் போட்டாங்களா அந்த படம் தான். அதேதான். பட் அதுவும் கைதி மாதிரி ஒன் டே ஸ்டோரி தான், நல்லா இருக்குன்னு கார்த்திக் ப்ரோ சொன்ன பார்ப்போம்.
தலைவா நாளைக்கு இந்த இவரு பெருசு படத்துல ஹீரோயின் வந்து தெலுங்கு ஆங்கர் ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹீரோயினா இருக்காங்க போல, நிஹாரிகா. ஏங்க அவங்க பெரிய இன்ஃபுளுசருங்க இந்தியால. இந்தியாலயா? ப்ரோ இந்தியாலே ரொம்ப பெரிய இன்ஃபுளுசர் ப்ரோ அவங்க. ஆமாண்டா, அவங்க பேன் இண்டியன் இன்ஃபுளுசர்ரா. சாரி, எனக்கு தெரியாது. அவங்க ஷாருக் படத்துக்கெல்லாம் மகேஷ் போய் பாபு இது படம் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க ப்ரோ. இது கொலாப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. ஆல்சோ ஸ்டோன் பெஞ்ச் வந்து அவங்க கூட மூணு ஃபிலிம் டீல் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த 3 ஓ, படத்துல அவங்க தான் ஓகே இருக்கு. ஓகே ஓகே. அது என்ன ஆமா, அழகா அந்த தான் ஒரு இருப்பாங்க. நியூஸ். போய் எவ்வளவு வேகமா சர்ச் பண்ணி பார்த்தாரு பாருங்க, ஸ்மார்ட் பிரெயின். ஜாலியா பேசவும் செய்வாங்க, சூப்பரா பேசுவாங்க. மாவீரன் ப்ரோ என்ன சொன்னீங்க? சர்ச் பண்ணி பார்த்தீங்க போல. ஓகே ஓகே ஓகேன்றீங்க. ஆமா, சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். பேர் சொன்னா இல்ல இன்னைக்கு வேற எதுவும் தட்டுறதா? டாபிக் இல்லைன்னா என் தலைவனை பத்தி ஏதாவது 2 வார்த்தை எல்லாரும் பேசுங்களேன் ப்ளீஸ். ஒரே நிமிஷம் ஆதி, நீங்க இன்னும் மார்க்கோ பார்க்கல? நான் ஏன்டா அதை பார்க்க போறேன்? ஒரு குழந்தைய வெட்டி பொடி இட்லி மாதிரி போட்டு தட்டில் போட்டு தருவாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு நான் அதை பார்க்க போறேன்? வாட்ச் இட் பிஃபோர் இட் காட் பேண்ட். இல்ல அது இல்ல பேனே இல்ல ஆகட்டும். நான் வந்து ஆமா, ஏற்கனவே சொன்னதுதான் கிடைக்கவே நானு கிடைக்காதா? யாருக்குமே வந்து ஒரு படத்தை பார்க்காதீங்கன்னு எந்த படத்தையும் சொல்ல மாட்டேன். அப்படி வந்து நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு படம்னா அது வந்து இந்த படம் தான். கேவலமான படம், பார்க்காதீங்க. இல்ல ஆனா வெப்பன் சப்ளையர் வந்து பேன் ஏங்க நான் ஆகுறதுக்கு சொன்னேன் முன்னாடி பிரகாஷ், முதல் நாள் இவன் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு மதியம் போன் பண்ணப்பே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த படத்தை பார்க்கக்கூடாது. முதல் இல்ல நாள் போன் இல்லைங்க, பண்ணேன், அப்பயே நான் நான் திரும்ப முடிவு திரும்ப அடுத்த பண்ணிட்டேன். நிறுத்தமா சொல்லணும் அப்படின்னா, கேவலமான எண்ணம் கொண்ட கொரூர புத்தி உள்ள ஒரு மோசமான மனநோயாளி மாதிரி இருக்க ஒரு ஆள் தான் அந்த படத்தை எடுத்திருக்கணும். அவ்வளவுதான். பட் ஆனா எனக்கு என்ன அது டவுட்டாவும் இருக்கு, ரொம்ப பயமாவும் இருக்குன்னா, இதோட அந்த அபரிமிதமான கலெக்ஷன் இருக்குல்ல. சரி 100 அட்லீஸ்ட் நான் crores. கில்ல கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு டெக்காய்ட் பத்தின படம் அதுன்றதுனால அதை ஏத்துக்கிட்டாங்களோன்னு நினைச்சேன் நான். கில்லுல கூட சரி அவன் இப்ப நமக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா கூட சில படம்லாம் நமக்கு புரியும்ல, இது ஏன் ஓடுதுன்னு நமக்கு புரியும்ல. அது என்ன கில்ல விட கில்லுல மார்க்கோ இன்னொன்னு ஹிட்னா? ஸ்ட்ராங்கான அந்த வில்லனோட ரைட்டிங்லாம் இருந்துச்சு. அதான்டா இப்ப நமக்கு புரியுது இல்ல, கில்லு புரியுது ஓடுச்சுன்னா புரியுது. ஏன் ஆமா. ஓடுதுன்னு நமக்கு ஓரளவு புரியுது இல்ல. சரி ஓகே, அதுல ஒரு வில்லனோட ரைட்டிங் ஒண்ணு இருக்கு, அவனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அப்புறம் அந்த ஸ்டன்ஸ் அவங்க அமைச்ச விதம் டெக்னிக்கலின்றது இவ்வளவு இருக்குல்ல. ஆனா சரி அத கூட மாறலி மக்கள் ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம்னா, ஓகே அது ஒரு டெக்காய்ட் பத்தின படம், சோ அதனால ஏத்துக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா இது எப்படி முதல்ல இது எப்படி மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள போய் 100 கோடி கலெக்ட் பண்ணுதுன்றது இருக்குல்ல. அப்போ நம்ம சொல்ற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுமே அந்த ஒரு கோருக்கு ரெடி, ஆக்ஷன் படத்துக்கு ஆடியன்ஸ் எப்பவுமே இருந்திருக்காங்க இங்க. ஆனா இப்ப புதுசா இந்த இந்த ஒரு பிளட்டி வயலன்ஸ் கோர் படங்களுக்கு ஒரு 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 தேர்ஸ்ட் ஒண்ணு இருக்குல்ல, அது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அண்ட் நான் லிட்ரலி இந்த காந்தாரா பார்த்தப்ப நினைச்சேன், ஓகே அதுல டிவோஷனல் திங்காக கொஞ்சம் அதுல பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் அதுல ஈர்க்கப்பட்டாங்க போல, ஒரு கடவுள் வதம் பண்ற மாதிரி இந்த ஜோனுக்குள்ள அதை எடுத்துக்கிறக்காம போல இவங்கெல்லாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரதெல்லாம் பார்த்தா இந்த ஹித்ரிக்கு வந்து எல்லாரும் சூப்பர் செம, அந்த ரத்தம் போய் பீச்சிச்சு பாரு இந்த செவுத்துல அப்படிங்கறதுக்கெல்லாம் அவ்வளவு எக்ஸைட் ஆகுறாங்க. இது என்ன கருவமே எனக்கு தெரியல. இது ஒரு கேம்ல இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு நிஜ ஆளு எப்படி அதை ரசிக்கிறாங்க அப்படிங்கறது எனக்கு புரியவே இல்லை. ஆனா உலகம் முழுக்க இந்த ஆக்ஷன் ஜான்ரா இருக்குல்ல, இதை விட கொடூரமான ஆக்ஷன் படம்லாம் வந்திருக்கேன். இது ஒரு ஆக்ஷன் கோர்ல வரும்ன்றீங்க. கிடையாதுங்க. ஆக்ஷன்னா இது வந்து ஆக்ஷனே கிடையாது இல்ல. நான் தான் சொல்றேன் திருப்பி, மத்த எதுனாலும் பரவாயில்ல. நீங்க ஆரம்பம்ல ஒரு சீன் வரும் தெரியுமா, அயன் அஜித் பாக்ஸ். வந்து ஆமா. கையில அயன் பாக்ஸோட அந்த குழந்தைகிட்ட போய் நிப்பாப்ல, அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அதிர்ச்சியா இருந்துச்சு, எப்படி ஒத்துக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தனே அது ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்மதிக்க வச்சோம் அந்த சீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி யோசிச்சுட்டு இருந்த ஒரு இதுல இவன் கிட்டுக்கு வந்து நான் இன்னும் பார்க்கல, பட் பரணி சொன்னதை வச்சு ஒரு கிட்டுக்கு எதிரான இவ்வளவு வயலன்ஸ்லாம் இருக்குன்னா எப்படி அதை 100 கோடி இது பண்றாங்க அப்படின்னு. யுனானிமஸ்லி நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதை கார்த்திகேயர்மா சொன்னார் என்கிட்ட, தோழர் போயிடாதீங்க, போய் பார்த்துடாதீங்க, மலையாள படம் போய் மண்டையை கொடுத்துடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. பிரகாஷ் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. சரி எப்படி அப்போ இவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சுன்றது இருக்குல்ல, எனக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஹீரோ விஜய் படங்கள்ல ரீசெண்டா ஓவர் கோரியா இருக்கு ஆக்ஷன் சீன்ஸ். பீஸ்ட்ல இருந்து சொல்லலாம், வாரிசு நடுவுல அந்த கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அந்த மார்க்கெட் போயிட்டுலாம் லியோல விரல்லாம் அடிச்சு துண்டு துண்டா போறத அப்படியே காட்டுவாங்க.
ஏங்க அது மட்டும் இல்ல, பல்லு தனியா பிச்சுக்கிட்டு போகுமே அந்த போஸ்டரே அப்படித்தானே அதே விட்டாங்க. ஃபைட் அண்ணா ஃப்ரேம்ல வந்து. சாண்டியை ஒண்ணு பண்ணுவார் ஆ தெரியுமா டிஷ்யூ பாக்ஸ் வச்சு அப்பா ஆமா ஆமா. போட்லிங் அதான் இருக்கு ப்ரோ. விஷால், அங்கேயாச்சும் நம்மளால அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க முடியும்ல, அவன் ஒரு பீடாஃபைல். அப்ப அவன் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு அது ஒரு திருப்தி கிடைச்சிடும். சரி சரின்னு விட்டுருவாங்க. ஆனா அப்படி எந்த காரண காரியங்களுமே இல்லைல்ல இதுக்கு. அப்ப நாளைக்கு ஆபீசர் ஆன் டியூட்டி பாத்துட்டு வந்து சொல்லுங்க பேசுவோம். ஆக்சுவலி ஆதி ப்ரோ யாட பாவி, இல்ல ஏன்டா அதுவும் இல்ல இந்த இல்ல மாதிரியா? இல்ல 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 அதான் அந்த படம் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி அந்த படத்துல வயலன்ஸ் இருக்கு, பட் ஆனா இந்த இந்த அளவுக்குலாம் இல்ல. இன்கேஸ் இப்போ வந்து இந்த லிசனர்ஸ்ல இருக்கவங்க வந்து யாராவது கன்ஃபியூஸ்டா இருந்தீங்கன்னா, இது பார்க்கலாமா வேணாமா, இல்ல இந்த இது மார்க்க படம் பத்தி நான் சொல்றேன். ஒரு குட்டி ஸ்பாய்லரோட நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்பாய்லர் நான் சொன்னேன்னா, சத்தியமா சொல்றேன், யாருக்குமே இந்த படம் பார்க்கணும்னு தோணவே தோணாது. அந்த அந்த யாராவது மாதிரி ஒரு சாப்பிட்டுட்டு ஸ்பாய்லர். இருக்கீங்கன்னா இப்ப கேட்காதீங்க, வெளில போயிடுங்க. ஆமா, கேட்காதீங்க. ஆக்சுவலா வந்து ஒரு பிரெக்னன்ட் வுமன் இருப்பாங்க. அவங்கள அ அவங்க வந்து டெலிவரி டைம் அந்த டைம்ல, அவங்கள அந்த வில்லன் அந்த வயித்த புஷ் பண்ணி அந்த குழந்தைய வெளிய எடுத்து, அம் அதுக்கப்புறம் போய் அத வச்சுக்கிட்டு இது பிளாக்மெயில் மாரி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃபைட் பண்ணி அந்த குழந்தைய எடுத்துட்டு போவாரு. ரொம்ப அதுதான் நல்ல ஃபைனல் ஸ்பாயிலர் ப்ரோ. ஆக்சுவலி. இல்ல நான் சொல்லிட்டேன். நான் ஸ்பாய்லர் இல்ல இல்ல சொல்லுவேன்னு சொல்லி இத தான் நான் சொன்னா சொன்னேன். எவனும் அந்த பக்கம் தலை வச்சு படுக்க ஆ மாட்டானுங்க. அதான் இந்த இந்த ஒரு இத சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஆதி இல்லைங்க. ப்ரோ இல்ல நான் சொல்றேன். இந்த படத்துல வந்து கடைசி ஒரு ஒரு 35 நிமிஷம் எல்லாமே தேவையில்லாது. அவன் பண்ற எல்லாமே படத்துல எதுவுமே கண்டிப்பா இதை காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாரும் செத்து போயிருக்க மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷாட் வச்சா போதுமானது, அவ்வளவுதான். அதுவே ஆடியன்ஸு கோவம் வரதா செய்யும். நான் எப்படி இப்ப ஆடியன்ஸ் வெறுப்பேத்துறேன் பாரு, எப்படி வெறியாக்குறேன் பாருன்னு சொல்லி ஒவ்வொரு இன்ச்சையும் காமிக்கிறேன்னு சொல்லி காமிச்சு காமிப்பாங்க. பொருற புத்தி உள்ள சைக்கோ. எனக்கு கெட்ட வார்த்தை நான் பேசக்கூடாதுன்னு இருப்பேன் எப்பவுமே. ஓகேவா? அதனால நான் அதை நீங்க பேசணும்னு தவிர்த்துக்கிறேன். நாங்க ஆசைப்படுறோம். சில இல்ல நான் எப்பவுமே கெட்ட வார்த்தை வந்து இல்ல பேசவே இல்ல வேணாம் கூடாது வேணாம். அப்படின்னு நார்மலாவே சென்சர் ஆயிரும். எனக்கு நார்மலாவே எனக்கு வாய் வந்து சென்சர் ஆயிரும். அதனால பேச மாட்டேன். ஆனா அப்படி நான் ஏதாவது பேசணும் அப்படின்னா, ஓப்பன் பிளேஸ்ல பேசணும் அப்படின்னா இந்த டேரக்டரை பார்த்து நான் பேசலாம். எவ்வளவு பேசலாம் கேவலமான ஒரு குரூரமான ஒரு எண்ணம் படைச்சவன், அவ்வளவுதான். 35 நிமிஷம் வந்து அன்வான்ட் சீன்ஸ் தான் இருக்கும். மனுஷனே கிடையாது. அது அந்த அந்த படத்தை, அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த படத்துக்கு நான் எப்பவுமே சொல்ல ரசனைங்கிறது மாறுபட்டது. சில படங்கள் வந்து சிலவங்களுக்கு பிடிக்கும், ரசனை சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணாம போகலாம். ஆனா இந்த படத்துக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா எனக்கு அவங்க மேலேயே சந்தேகம் வர அளவுக்கு தான் இருக்கும் இந்த படம். ஆக்சுவலி இந்த படம் இப்ப ரீசென்ட்டா கொண்டு வந்து இந்த ஒரு நியூஸ் ஆக்குறதுக்கான விஷயமா எத நான் பார்க்குறேன்னா, ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாவே வந்து கேரளால வந்து டெய்லி ஒரு ட்ரக் நியூஸு. இந்த ஸ்கூல் பசங்க ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க. இங்க ட்ரக் பிடிக்கப்பட்டுச்சு, இங்க எம்டிஎம்ஏ பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டெய்லி ஏதாவது ஒரு நியூஸு. அப்புறம் ரீசென்ட்டா வந்து ஸ்கூல்ல நடக்கிற வயலன்ஸு, அதனால ஒ அ அ ஆக்சுவலி கொலை பண்ற அளவுக்கு வரைக்கும் வந்து அந்த மாரி சில நியூஸ் நம்ம பார்க்குறோம். ஆனா ஸோ பரணி ப்ரோ அந்த அங்க ஒரு ரொம்ப ஈஸி ஆக்சஸோ ப்ரோ ட்ரக்ஸுக்குலாம், அதுவும் ஸ்கூல் குழந்தைங்க இருக்கு. ஆக்சுவலி ஆக்சுவலி எஸ் ஆமா. பட் ஆனா கொடுமை. போலீஸும் வந்து ட்ரை பண்றாங்க. டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ட்ரக் பிடிச்சு இன்னைக்கு கூட வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆல்வா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இது ட்ரக்ஸ் வந்து பிடிச்சிருக்கோம்னு சொல்லி. விச் இஸ் எனக்கு வந்து ஒரு அண்ட் எனக்கு கேரளால புரிஞ்சுக்க முடியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்த விஷயத்துல ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுக்கிற ஆட்கள் வந்து இந்த ட்ரக்க வந்து பயங்கரமா நார்மலைஸ் பண்றதுக்குள்ள படங்கள் தமிழ்ல அதை கொஞ்சம் பண்ண யோசிப்பாங்க. ஆக்சுவலா பண்றவனை கெட்டவனா காட்டுவாங்க, இல்ல அது ஆபத்துன்னு காட்டுவாங்க, அதுக்கு எதிராக போராடுறவனை ஹீரோவா காட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். கேரளால அநியாயத்துக்கு அதை நார்மலைஸ் பண்றாங்க மலையாள சினிமால. எனக்கு அது என்ன, மேபி கல்ச்சுரலி அது ரூட்டடா இருக்குன்னு எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாப்ல. எதை நார்மலைஸ் சோழர் பண்றாங்கன்னு எங்க ஊர்ல நினைக்கிறீங்க? ட்ரக் யூசேஜ். கஞ்சாவையோ ட்ரக் யூசேஜையோ ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. அதை ஹீரோ வந்து ரொம்ப நார்மலா இது பண்ற மாதிரி ஒரு ஒரு இது பண்றாங்க. ஜாயிண்ட்ன்ற விஷயத்தையோ சொல்றதையோ இது பண்றதையோ. ஏன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட, தோழர் அது எங்க கல்ச்சர்லயே கொஞ்சம் ரூட்டட் தான் அப்படின்னாரு. எங்க ஒரு கல்ச்சர்ல எப்படிங்க கஞ்சா ரூட்டடா இருக்க மிட்டாசோ முடியும், என்னங்க அப்படிதான். அது அப்படின்னு. நான் சொல்றது என்னன்னா, அது கூட ஓகே, பட் நான் சொல்றது என்னன்னா அது சினிமால எவ்வளவா காட்டுறதுன்ற ஒண்ணு இருக்குல்ல. நான் சிம்பிளா சொல்லணும்னா அந்த இது இருக்கும் பாருங்க, பிதாமகன் இருக்கும் பாருங்க. பிதாமகன்ல வந்து சங்கீதா கேரக்டர் வந்து கஞ்சா வைக்கிற கேரக்டர் தான். அந்த ஸ்கூல் பசங்க 2 பேர் வாங்க வருவாங்க, அவங்கள போட்டு அடிப்பாங்க அவங்க.
ஆமா அச்சு ஆமா ஓட ஆமா விடுவாங்க. போடா இதெல்லாம் கச்சடிக்கிற வயசாடா உனக்கு அப்படின்ற மாதிரி. அது அடிப்படையா கொஞ்சமாச்சும் அது மாதிரி இருக்கும்ல. நான் பாக்குற நிறைய படங்கள்ல அநியாயத்துக்கு நார்மலைஸ் பண்றாங்க அது. விஷால் ப்ரோ டிஎம் பாருங்க, பரணி ப்ரோக்கு அமிச்சேன். ஏங்க என்ன கருமங்க அது, கடவுளே கடவுளே, என்னங்க அது? ஓ, TUSK டஸ்க் படத்து பேர். அதை விடுங்க. நைட்டு தூங்கணுமா வேணாமா ஒரு மனுஷன்? இதை நான் பார்த்தா மட்டும் பார்த்தாது, என் தலைவனுக்கு நான் அனுப்பேன். அது என்ன உங்களுக்கு டிஎம் பார்க்கல ஒரு மயிரும் தேவையில்ல அண்ணா? இல்ல, கெட்ட வார்த்தையை தவிர்க்கிறோம் நம்ம. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? மயிர் என்பது கெட்ட வார்த்தை இல்லை, கற்றதே இல்லடா. தமிழ் இது பாருங்கள். வந்து தமிழ் படத்தோட டைலாக் இந்த லாஸ்ட்ல ஆமா ஆமா. சொல்லுவாங்கல்ல, ஒரு கதை சொல்லிட்டா சார், ஒரு மயிரும் தேவையில்ல. எங்க சாப்பிட்டதெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்குங்க. அடச்சை. சரி, எல்லாரும் மௌனமா இருக்கீங்க. அதான் நான் சரி, சொன்னேன். அடுத்த என்ன டாபிக் நீங்க போங்க. சொல்லுங்க, செல்வா செல்வாவை பத்தி இவன் பேசுங்க. வேற. நம்ம ரொம்ப நாளா வந்து இந்த கிட்டத்தட்ட சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் மாதிரி இவருக்கும் த்ரோபேக்கா தான் பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த வருஷம் கம்பேக் 7G கொடுப்பேன். மென்டல் மனதில்னா விஷால் ப்ரோ, எனக்கு பிடிச்ச செல்வராகவன் 7G2 படம், மேல உனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிடிச்ச செல்வராகவன் படம் பீஸ்ட். ஏன் பகாசுரன்னு சொல்லுங்க. இதுக்கு பரணியே ரொம்ப பரவாயில்ல. ஓவரா போயிட்டு இருக்கு. சாணி காகிதம், பகாசுரன் எல்லாத்தையும் லிஸ்ட்ல சேருங்க. இல்லைங்க, அவரு பீஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு பில்டப் கொடுத்தாங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு லுக்கு. வில்லனா வரப்போறாரு, ஆனா ரோல் என்ன செம்ம. ப்ரோ, ஆனா என்ன தலைவா, என்ன கடைசியில கேட்டீங்கன்னா, ஜிங்சாக் தட்ட விட்டாங்க. அவர் பண்ண ஓரளவுக்கு ஓகேவான ரோல் எனக்கு பீஸ்ட் தான். பீஸ்ட் ராயன் தான் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. வேற எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. அது வேணா நம்ம எங்க ஒத்துக்கலாம். ராயன்ல எல்லாம் சாகர நேரத்துல கூட தனுஷுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. என்னடா கடைசியில நல்லா பண்றாருங்க. பிரகாஷ் சொன்னாங்களா நான் உங்கள்கிட்ட? கேக்குதா? கேக்குது பாரு, நீ சொன்னாங்களா உங்கள்கிட்ட? சரி, நான் ஒரு டியூ டு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஆல், நாளைக்கு பார்க்கலாம். பை. ஓகே ஓகே பாரு, ஓகே பார்த்து போயிட்டோங்க, பார்த்து போயிட்டோங்க. ஓகே பை. இவன் என்ன லீவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டு போவான் ப்ரோ, ஸ்பேஸ்ல இருந்து யுவர்ஸ் போறதுக்கு. நான் ஒபீடியன்ட்லி சொல்லிட்டு போகணும்ல. போறோம்னா யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி ஒபீடியன்டான பையனா இருக்கான் தங்கம். ஆக்சுவலாவே. பாய்ப்பா. அத பேசும்போது குறுக்க பூந்து தான் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி பிரகாஷ் பேசிக்கிட்டு இருந்தாரு. இல்ல இல்ல, அவர் செல்வராகவன் தான் இருக்கையிலே பீஸ்ட் பெஸ்ட்னாரா? அதுல ஒரு டைலாக் சொல்லுவாரா, சொன்னாங்களா உங்கள்கிட்ட அப்படிம்பாருல, அதுக்காக கேட்டேன். பீஸ்ட் பெஸ்ட்னு சொல்லல, அவர் பண்ண நடிச்சதுலயே ஓகேவான ரோல் அப்படின்ற. ஆக்சுவலா சாமி காகிதம் இவரு அருண் மாதேஸ்வரன் ஒருவேளை அவரை ரொம்ப இது பண்ணலாட்டியே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அவரை ரொம்ப. ஆனா கீர்த்தி அந்த சொல்றது டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ்னா, என்ன கீர்த்தினா ஆதின் அமைதி ஆவற வாய்ப்பே இல்லையே. நீங்க அவர் நேரம் யோசிக்கிறேன். அந்த மூணுல இருப்பாரு சொல்ல சொல்ல. என்ன பாலா டெம்ப்ளேட் யூஸ் பண்றாரு, அதான் பதில்ன்றாரு. ஆமா ஆமா. பேபி ஜான் பாத்தீங்களா ஆதி ப்ரோ? சமந்தாவா கீர்த்தியா, யார் பெஸ்ட்? அவங்க ரெண்டு பேர்ல வருண் தவான்ட்டு போயிடுவாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். எனக்கு அந்த படத்துல சமந்தா வர போர்ஷனே சிரிப்பா தான் இருந்துச்சு. சமந்தா சாகும் போதுலாம் நான் வாய் விட்டு சிரிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டேய் பேசாம இருடா, ஏதாவது நீ தளபதி ஏற்று எதிரணின்னு நினைச்சு நம்மளும் ஏதாவது பண்ற போறாங்க, வாய் மூட்டு உட்கார்றா அவங்க. எனக்கு அந்த இல்ல ஆக்சுவலா திரும்பி பார்த்தாங்க ஒரு மாதிரி. எனக்கு அந்த சீனுக்கும் விசுவாசத்துல அந்த என் ஜாமின்னு சொல்லுவார்ல கடைசியில, அதுக்கும் நான் தியேட்டர்ல வாய் விட்டே சிரிச்சேன். தப்பு என்ன நிறையாம வந்துருச்சு. நான் பெருசா அப்படி சிரிக்க மாட்டேன், நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். இந்த ஒரு வேட்டையன் படத்தை வந்து இவர் பாக்குற ஒரு கிளிப் வந்துச்சு இல்ல, தனுஷ் வந்து படம் பார்ப்பார்ல, இந்த எல்லாரும் ரித்திகா அவங்க இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. தனுஷ் மட்டும் ஒரு மாதிரி கன்னத்துல கை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பாப்புல, இலவு விழுந்த மாதிரியே. நான் அந்த மாதிரிதான் தியேட்டர்ல உட்காந்துருப்பேன். ஆனா எனக்கு அந்த சமந்தா சாகர சீன்ல ஏமா உயிர் போய்கிட்டு இருக்கு, பிள்ளைய காப்பாத்தணும், நீ வந்து இப்ப உட்காந்து
நான் உனக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப் ஒடுங்க அந்த ஏமா ரொம்ப எமோஷன்ல முக்கியமாமா அது. நானே டென்ஷன்ல இருக்கேம்மா. தெரியல எனக்கு அப்படி ஏன் தோணல. ப்ரோ எனக்கு அந்த என்ன எமோஷன் தான் ப்ரோ கன்ஃபியூஸ் படத்துல ஒர்க் அவுட் ஆனது, அவ்வளவு பெரிய அல்ல ஹிட்டுக்கான. அது ஓகே சரி, அது கூட பரவாயில்ல. விசுவாசம் அந்த சீனை நான் கதறி கதறி அழுதுட்டு இருந்தேன். நீங்க என்னன்னா இதுன்றீங்க. எனக்கு தெரியல. எனக்கு அந்த எனக்கும் படத்துல அஜித்தோட மீசை விஸ்வாச எப்பதான் கிளைமேக்ஸ் ஒரு பிடிச்சிருக்கோம். மாதிரி சிரிப்பா தான் ப்ரோ இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஆதி என்ன ஐயோ எனக்கு ஏங்க என்னையா நான் மட்டும் சொல்றீங்க? இல்லைங்க. நானு நீங்க இந்த ஸ்பேஸ்லயே 2 பேரு. நான் சொல்றேன் கேளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இத்தனைக்கும் அவங்க ஹேட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா எல்லாருக்குமே தான். அதாவது கொஞ்சம் தூய தமிழ்ல வர பேசுன மைதானத்துக்கு போமா அப்படின்னாருல, அதெல்லாம் கூட எனக்கு சிரிப்பா தான் இருக்கும். தெரியல எனக்கு எனக்கு என்னமோ எனக்கு இந்த 2 சீன் மட்டும் பெருசா இல்ல ஆக்சுவலி ப்ரோ, எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் பிடிச்ச இருந்துச்சு. ஏகே படத்துலயே ரொம்ப எமோஷனலா ரொம்ப ஈஸியா கரெக்டா ஆகுது எனக்கு வந்து விசுவாசம் தான். கிளைமேக்ஸ் அந்த படத்தை தேட்டர்லயே ஒரு அந்த படத்தை ரொம்ப கேப் விட்டு கேப் தான் பார்த்தேன் ஒரு சில பர்சனல் காரணங்களால. எத்தனை தடவை பார்க்கும்போதுமே எல்லா தேட்டரில் நான் மட்டும் இல்லாமல் டோட்டல் தேட்டருமே வந்து டோட்டலாக எமோஷனலாக கண் கலங்கி வச்சு நானுமே வந்து அதாவது ரிப்பீட் வாட்ச்லேயே வந்து கண் கலங்குற சீன் வந்து எனக்கு வந்து 2 படம் சொல்லுவேன். ஒன்று விசுவாச கிளைமேக்ஸ், இன்னொன்று வந்து பிச்சைக்காரன் அந்த அந்த பாட்டில் வர ஒரு சீன். என்ன தெரியல எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த ஒரு மொமெண்ட் அதை ஃபாலோ பண்ணி பிச்சைக்காரன் எதுனா பார்க்குறப்ப அந்த எனக்கு 100 வந்து கனெக்ட் சாமிகள் ஆகும். பாட்டா? சீச்சி அது இல்லைங்க அந்த அது இது இல்லைங்க 100 சாமிகள் அது அந்த இல்லை. இதை கொடுப்பாருலங்க கையில உனக்காக பிச்சையா வருவேன் கூட உனக்காக வாங்கிக்கிறேன்னு வருவேன் சொல்லுவாருலங்க. உனக்காக ஓகே ஓகே வருவேன் ஒரு ஓகே பாட்டு ஓகே வரும். ஓகே. அந்த பாட்டுல அந்த நடுவில் வர மொமெண்ட் நான் இல்ல எனக்கு பிரகாஷ் எனக்கு விஸ்வாசத்தோட செகண்ட் ஆஃப் ஒர்க் ஆச்சு. அது மத்த சீன்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா ஒர்க் ஆச்சு. எமோஷன் எல்லாம் பயங்கரமா ஒர்க் ஆச்சு அந்த இல்ல செகண்ட் டைலாக் அந்த ஹாஃப்ல. மட்டும் கடைசி சொல்றேன் அந்த அந்த என் ஆனா ஜாமீன் கிளைமேக்ஸ் சொல்றதுதான் மட்டும் தான் எனக்கு ஒர்க் எனக்கு ஆகும். அந்த என் ஜாமீன் சொல்றதுதான் எனக்கு அதிகமா மோஸ்டா ஒர்க் ஆச்சு தேட்டரே மேபி அதிகமா. நீங்க குடும்பஸ்தனா இருக்கனால உண்மையாலுமே போல. நான் கொஞ்சம் மொட்டை பையில ஆனா அப்ப இருக்கனால நான் உணர்வுகள் எல்லாம் குடும்பஸ்தனுங்க. புரியல போல. எனக்கும் இப்ப பார்த்தா இன்னும் அழுதுருவேன். சரி எனக்கு அந்த கார் அதான் சீன்லயுமே ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு ப்ரோ. எனக்கு அந்த படத்துல அந்த செல்வராகவன் கார் படத்தோட சீனும் அந்த பெஸ்ட் கிளைமேக்ஸ் படம் இது. ரெண்டுமே ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கும். சரி ரைட் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலு ராஜிக்னு ஆமா ஏதோ ஒருத்தர் பேச கேட்க வந்தாரு. வந்திருக்கிறாரு அவர் சொல்லுங்க ப்ரோ. சொல்லட்டும். சொல்லுங்க பிரதர். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சொல்லுங்க பிரதர். ப்ரோ? எனக்கு அந்த அங்காடி தெரு படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரோ. ஓ, இந்த நீங்க படம் அன்னைக்கு நான் பார்த்தப்ப கேட்டிருந்தீங்கல்ல, ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. இல்ல ப்ரோ, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் யாரோ டைம் உள்ள அன்னைக்கு வரேன். கேட்டிருந்தாங்க அங்காடி தெருவை பத்தி பேச சொல்லி. சரி சரி அண்ணா சொல்லுவாரு. எனக்கு அந்த படம் பார்த்தப்ப ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. சரி, நீங்க எல்லா படத்தை பத்தி ஒவ்வொரு டைம் பேசுவீங்கல்ல, அந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒண்ணு அந்த அதாவது படத்தை இல்லை பத்தி. நான் வந்து எனக்கு வந்து ஒரு படம் பார்ப்பேன். அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற படங்கள் சில படங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு அதுல வந்து 2 படம் இருக்கு. அந்த மாதிரி 2 படம் இருக்கு. எனக்கு வந்து ஒன்று வந்து பருத்தி வீரன், பருத்தி வீரன். இன்னொன்று அங்காடி தெரு. பருத்தி வீரன் இன்னொன்று அங்காடி தெரு. இந்த பருத்தி வீரன் வந்து தியேட்டரில் நான் பார்த்தது மட்டும்தான் அந்த படம். அதுக்கப்புறம் ஓகே ஓகே. அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இப்பயும் கூட கார்த்திகை வந்து செலிப்ரேஷன் பண்றோம்ல இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் சொல்றோம்ல. இத்தனை ஆமா. என்னதான் சொன்னாலும் திரும்ப பாத்திரவே கூடாதுன்னு நினைக்கிற படம் வந்து பாத்திரவே கூடாது பாத்திரவே தோணாத படம் வந்து பருத்தி வீரன். அப்பப்போ டிவியில அந்த செவ்வாழ காமெடி ஓடும் அவ்வளவுதானே தவிர குட்டிச்சாக்கு செவ்வாழ கஞ்சாகப்பு காமெடி அதுக்கு மேல அந்த பக்கமே போறதுல மிஞ்சி போனா மீம். அந்த மீம்ல வரும்போது என்ன செய்ய என்ன மாமா சௌக்கியமா என்ன சித்தப்பு சௌக்கியமா அவ்வளவுதான் கிளைமேக்ஸ் நமக்கு. பிடிக்காதானே? கிளைமேக்ஸ் பிடிக்காதுன்னு இல்லைங்க ஏண்டா தாக்கம் டேய், ஏற்படுத்தினதுங்க. ஒரு தாக்கம் ஒரு படம் அந்த சும்மா ஒரு படம் சும்மா அந்த படம் ரீவாட்ச் வந்து பண்ணீங்களான்னு கேட்டேன். அந்த கிளைமேக்ஸ்னால தான் நமக்கு வந்து நம்ம ஒரு முழு படத்தையும் பார்த்துட்டோம்னா கிளைமேக்ஸை பார்க்க தோணும். ஆனா அப்படி அதுக்காக கிளைமேக்ஸ் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு படத்தையே தவிர்க்கிறதுனா நான் வந்து பருத்தி வீரன். அந்த மாதிரி இன்னொரு படம் எனக்கு வந்து அங்காடி தெரு. அங்காடி தெரு வந்து எப்படின்னா ரியல் லைஃப்ல நம்ம எத்தனையோ பேர்த்த பார்க்குறோம். நான் வந்து இப்போ உதாரணமா திருச்சியிலேயே ரொம்ப ஃபேமஸ் கடைகள் வந்து உங்களுக்கு தெரியும் மங்கள் மங்கள் அண்ட் வந்து சாரதாஸ். மங்களன் மங்கள்ல எப்போ போனாலும் சரி நீங்கள் நார்மல் டேவோ பொறுத்து லீவுனால பண்டிகையோ எந்த நாள் போனாலும் சரி ஆயிரக்கணக்கில் உள்ள ஆட்கள் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கில் ஸ்டாஃபே இருப்பாங்க. நீங்கள் அத்தனை ஸ்டாஃப் ஒருத்தர் கூட உட்கார மாட்டாங்க, நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. பார்க்க 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 நமக்கு என்னன்னா பரிதாபங்கள் ஒரு சைடு வந்தாலும் கோபம் அதிகமாக வரும். எப்படின்னா ஒரு தடவை நம்ம வந்து என் மச்சினை வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணா பேமெண்ட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஆனால் இவன் அக்கௌண்ட்ல பணம் போயிடுச்சு. அவன்கிட்ட இருந்து பேமெண்ட் போகல, அக்கௌண்ட்டுக்கு போகல, அந்த மங்களன் மங்களுக்கு போகல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அக்கௌண்ட் செக்ஷன் போய் பாருங்க அப்படின்ட்டா. அக்கௌண்ட் செக்ஷன் அது ஒரு 6 மாடி பக்கத்துல மங்கள் திருச்சியிலே உங்களுக்கு தெரியும் பஜார் பூராமே மங்களன் மங்கள் தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். சாராசு மங்களன் மங்கள் தான் அவ்வளோ தான் இருக்கும். அக்கௌண்ட் செக்ஷன் போனா 4ஆம் மாடிக்கு போறோம். அங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் வேலை செய்யறாங்க. எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க தான். அதுல லீவு கேட்டு ஒரு 10 பிள்ளைங்க லைன்ல நிக்குது. 10 பேர் லீவு கேட்டு எத்தனைன்னா சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு 6 நாள் பர்மிஷனு, 1 நாள் லீவு, 1 நாள் லீவுன்னு ஒருத்தர் கூட அந்த அங்க இருக்க அந்த பொறுப்பாளர் வந்து கையெழுத்து போடல லீவ்ல. ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி விஜிட் பண்றாரு. அம்மா உனக்கு நான் வேலை சொல்லும் போது இப்படி தான் சொன்னேன், அப்படி தான் சொன்னேன், இப்படி தான் சொன்னேன். அட எனக்கு என்னன்னா அங்கே வேலை செய்யும் போதும் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு நாள் லீவு. அதில் ஒரு பொண்ணு சொல்லுது அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வராங்க. அதில் வந்து மாப்பிள்ளைய வந்து நாளைக்கு வந்து தனியாக பார்க்கணுன்னு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை அதாவது ஒரு தடவை செக் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடலாமே, ஒரு தடவை முன்கூட்டி 2 பேர் பேசிக்கலாமேங்கிறதுக்காக வந்து அந்த பொண்ணு ரீசன் அப்படி ஒரு ரீசனை சொன்னதுக்கப்புறமும்
அடுத்த வாரம் தான் பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அப்பயே நீ மாப்பிள்ளைய பாத்துக்கமா, இப்ப லீவ் போட்டா நம்ம ஓனர் திட்டுவாரு, முடியாது அப்படின்னு அந்த காரணம் சொல்றாரு. நான் எனக்கு அந்த அக்கௌண்ட் செக்ஷன் அந்த என் மச்சினை உள்ள பேசிட்டு இருக்க வரைக்கும் நான் உள்ள எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தேன். உட்காரவே பிடிக்கல. அந்த அளவுக்கு வெறுப்புனா எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு எங்கதான் போனாலும் நம்ம ஒரு பஜாருக்கு போனா சந்தோஷமா பர்ச்சேஸ் பண்ண தான் போவோம். ஆனா அங்க வாழ்றவங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து ஆன்ஸ்கிரீன்ல காமிச்ச படம் அங்காடி தெரு. அதுலயும் அது ஏ வெங்கடேஷ் பிரகாஷ் நான் குறிப்பா ஏ அதுதானே சொல்ல வந்தேன். அதுல ஏ அதுதான் ஏ வெங்கடேஷ் வெங்கடேஷ் ரோலு. அதாவது இங்க யாரும் நல்லவன் இல்ல, தப்பு பண்ண வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அப்படிம்பாங்க. எல்லாருமே தப்பு கிடைக்க வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லாமே இங்க நல்லவங்க தான் அப்படின்னு. அது கிட்டத்தட்ட என்னன்னா எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ற இடத்துல நீங்க என்னென்ன கொடுமை நடக்குது என்னங்கிறது நமக்கு தெரியும். அது ஓவர் ஆக்டடா சொன்னாலும் சரி, இல்லை எப்படி சொன்னாலும் சரி, ஆனா வந்து அதெல்லாம் நடக்கிறது தான். அதனாலேயே அந்த படங்கள்லாம் பக்கத்திலேயே பாக்குறதுல ஒரு தடவை பார்த்ததோட போதும்னு அந்த மாதிரி படம் தான் இந்த அங்காடி தெரு. இவ்வளவுதான் இந்த படத்தை பத்தி ஆக்சுவலா சொல்லுவாங்க. பிரகாஷ் சொன்ன மாதிரி ஸ்கிரீனை கிழிச்சிட்டு உள்ள போய் அட்ராவனன்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஜோன் வந்து அந்த படத்துக்கு தான் வெறியாயிரும். அதுவும் அந்த இந்த சீன் இருக்கும் பாருங்க, அந்த அஞ்சலியை உள்ள கூட்டு போயிட்டு திருப்பி வரும் அந்த மொலஸ்டேஷன் சீன் இருக்கும் பாருங்க, அது வந்து அப்படியே ரத்தம்லாம் கொதிச்சிரும். யோ என்னையா இந்த அளவுக்கு இதே இந்த அளவுக்கு கொண்டு போறீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அவன் சாகும் போதுல எனக்கு அது வந்து அவ்வளவு இதுவா இருக்கும். விஷால் வந்து ஸ்பாய்லர்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்னன்னா சில இயக்குநர்கள் நடிகர் ஆகினாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மேல, அதாவது நம்ம ஆடியன்ஸுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது கஷ்டம். அதை வெங்கடேஷ் வந்து ஏன்னா அவரு கிட்டத்தட்ட 25 வருஷமா அந்த டைமத்துல வந்து 20-25 வருஷமா வந்து ஒரு டேரக்டரா இருந்தவர், நடிகரா ஸ்கிரீன்ல வராதவர். ஆனா அவரு வந்து வெறுப்பேற்றுற அளவுக்கு நடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரியாலிட்டி, அதை விட மோசமான ரியாலிட்டி இருக்குங்கிறது தான் அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம். அவ்வளவுதான். அந்த படம் சிடில நிறைய பார்ப்போம். அந்த படம் அந்த டைம்ல நான் 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அதுல இம்பாக்ட்ஃபுல்லான சீன் இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப மறக்க முடியாத சீனா, இவங்க தங்கச்சி வயசுக்கு வந்துரும், அஞ்சலி கூட்டு போவாங்க ஹீரோவை. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணை தனியா அடைச்சு வச்சிருப்பாங்க. அது அஞ்சலி செலவு காசு கொடுப்பாங்க, அது கூட வேணான்ட்டு வந்துருவாங்க. நல்லா இருக்கும் அந்த சீன். ஆல்சோ எனக்கு பிரகாஷ் சொன்ன மாதிரி எனக்கும் 2 படம் தான் வந்து அதே 2 படம் தான், பரத்தி வீரனும் அங்காடி தெரு. என்னால இன்னொரு வாட்டி ஒரு சீன் கூட பார்க்க முடியாது, ஏன்னா எனக்கு அது அந்த கடைசியை ஞாபகப்படுத்திடும். அப்புறம் இந்த அங்காடி தெருல காலில் அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துருக்கும் தெரியுமா ஒருத்தனுக்கு, கால் நரம்புலாம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, எங்க அம்மா காலில் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு அதுவுமே கனெக்ட் ஆயிரும். நான் பார்க்க மாட்டேன் அந்த படத்தையும் இதையும் பார்க்க மாட்டேன். ஆனா அந்த படத்துல யூஸ்வலா இந்த மாதிரி படங்கள்ல கம்ஃபர்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்கும்ல, எனக்கு அப்படி கம்ஃபர்டிங்கான இது வந்து அந்த இவங்கெல்லாம் வந்து இல்ல இவங்கெல்லாம் வந்து இது பண்ணிக்குவாங்கல்ல, அந்த அஞ்சலியும் மகேஷும் வந்து அங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்ப்பாங்கல்ல, உன்போரை சொல்லும் போது இல்ல. ஆமா சரி, எனக்கு வந்து அது அவ்வளவு நல்லா இருக்கும் பார்க்க. ஏன்னா நிறைய பேர் அங்க இருக்கிறவங்கள சொல்லிப்பாங்கல்ல, இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல துணி கூட என்னால போட முடியாதுன்ற ஒருத்தவங்களை சுத்தி அவ்வளவு ரகரகமா விதவிதமா எல்லாரும் துணியா இருக்கு. நீங்க ரசிக்கணும், ரசிச்சாதான் நீங்க மத்தவங்களுக்கு எடுத்து சஜஸ்ட் பண்ண முடியும்ல. இந்த கலருக்கு உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு அதை போட்டு பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல. அத வந்து பயங்கரமா எனக்கு வந்து அது வந்து அவங்க அந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் அவங்க போட்டு சந்தோஷமா ஆடும்போது எனக்கு அது பயங்கரமா இதுவா இருக்கும். அது எனக்கு செம்ம கம்ஃபர்டிங்கா இருந்துச்சு. ஆனா அதையும் கம்ஃபர்டிங்கா பார்க்க விடாம பயத்தோடய பார்க்க வச்சிருவாங்க. ஐயோ நாளை காலையில இந்த பிள்ளையை மாட்டிக்க போதும் அப்படின்ற மாதிரியே பார்க்க வச்சிருப்பாங்க. நம்ம நீ எப்படா முழுசா சந்தோஷமா இதை பார்க்கலான்ற மாதிரி. அதான் ஆதி ப்ரோ, எனக்கு திருச்செந்தூர் பார்க்கறதுனா எனக்கு ஊரு. நான் அப்ப அந்த படம் வந்தப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன். வினைத்தாண்டி வரை படம் வந்தப்போ தான் அதுவும் வந்து நினைக்கிறேன். அப்ப சிடில இருக்கிற மாதிரி நான் போய் தியேட்டர்ல அந்த படம் பார்த்துட்டு வந்து என்னால ஒரு 2-3 நாள் ரொம்ப அந்த ஊர்ல இருந்து எப்படி சென்னைக்கு வேலைக்கு போய் எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அது எல்லாம் தெரியும் போது எனக்கு அடுத்து சென்னைக்கு போறதுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா வேலைக்கு போறதுக்கு அது மாதிரி. இப்ப நான் இங்க திருப்பூர்ல பனியன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த படம் அந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுது. இப்பயும் அந்த கலைஞர் டிவில எல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நடித்தர் படம். அதை ஒரு டைம் பாக்குறதுக்குலாம் அது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படும். எனக்கு அதுக்கு அடுத்துதான் ஒரு டேரக்டர் தான் எனக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் அந்த வெங்கட் அவர் பண்ணவர் வெங்கடேஷுங்களா, அப்பதான் எனக்கு அவருதான் டேரக்டர்னு தெரியல, அவரு ஒரு கேரக்டர்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும். எனக்கு அப்புறம் அந்த கேரக்டர் ஆக்சுவலா அந்த டைத்துல வந்து இவர் எடுத்தது இருக்குல்ல, வசந்தபாலனோட ஸ்டேஜிங் இருக்குல்ல, வசந்தபாலன் ரைட்டிங்கா ஒரு நாவல் பண்ற அளவுக்கு பண்ணுவாருன்றது ஓகே. பட் அவரோட முதல் படம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா இந்த முதல் படத்துல இருந்து முதல் படம் மோசமா இருந்து இந்த 2வது 3வது படத்துல செம்ம கிராஃப்ட் இருக்கும் தெரியுமா. அதனால அது எப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
நீங்க கிட்டத்தட்ட அந்த இது எடுத்தார்ல கோலி அது சோடா என்ன மில்டன் பாலாஜி எடுத்தப்ப சக்திவேல் அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதானே? அட பாவி. அண்ணா சாமுராய் படம் ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டாவது இதுன்னு ஆனா எனக்கு காதல். அது சாமுராய் வந்து நான் சொல்றதுடா ஸ்கிரிப்டாவே அது எனக்கு தெரியல. அது எப்படி அது ஒரு அடிச்சு துவைச்ச ஒரு இதுதான். அது அவரோட ஜானருமே கிடையாது. ஒரு சங்கர் படம் அது. அது ஆமா எதுக்கு ஆமா அவர் ட்ரை பண்ணாருன்னே கூட எனக்கு தெரியல. ஆனா இது எப்படின்னா இது ஒரு 2வது படம் தான் ஒரு பையன். ஆனா அந்த படத்திலேயே சாமுராயிலேயே இந்த ஆக்டிங்கோ இல்ல மியூசிக்காவோ கிராஃப்டா அதுல நமக்கு சில இது தெரியும். ஆனா இது வந்து அநியாயத்துக்கு கொடூரமா இருக்கு. அந்த ஆல்பம் படம் பாத்திருக்கேன் நீங்க? பாத்துருங்க, ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருக்கும், அந்த பாட்டு மறந்து போச்சு. செல்லமே செல்லம் என்றாடி. ஆமா ஆமா, செல்லமே அந்த பாட்டு செல்லம் நல்லா இருக்கும். என்றாயேடி. இந்த வந்துட்டார்ல பாட்டு கச்சேரி ஆரம்பிப்போமா? பிரகாஷ் ப்ரோ வந்து இந்த மாதிரி இந்த விண்டேஜ் சாங்ஸ் சௌந்தர்யா இந்த மேட்டர் நான் மட்டும் குதுகுல மேட்டராப்ல அண்ணா யூஸ்வலா இந்த என்னவா ஹீரோயின் இருப்போம் யாரு அதோட அழகா இருப்பாங்க, ஏன் கண்ணெல்லாம் ஒரு தேகா நல்லா சீனிவாசன் இருக்கும். பேத்தீங்க? இவங்க தேகா தானே சீனிவாசன் பேத்தீங்க? ஸ்ருதிகா இந்த பிக் இதுல தான் பிக் வந்தாங்க பாஸ் குக் வித் பிக் கோமாளி பாஸ்ல இல்ல. வந்தாங்க, இப்ப அவங்க தானே? இப்ப பிக் பாஸ் பழைய அவங்களே எல்லா இதுலயும் சொல்லிப்பாங்க, 4 படம் நடிச்சா 4 படமும் ஃபிளாப்னு பேசிப்பாங்க. ஆமா ஸ்ரீன்னு ஒரு படம் நடிச்சாங்க. அப்புறம் இது அந்த மாதிரி. ஸ்ரீலாம் சூர்யாவே மறக்க வேண்டிய படம், ரொம்ப ஆமா. ஆனா மோசமான நான் படம். என்ன சொல்ல வந்தேன்னா ஆல்பம்ல ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா இது வந்து வெயிலோட கிளைமேக்ஸ் எனக்கு அப்படிதான். என்னால இன்ன வரைக்கும் வெயிலோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஃப்ரேம் கூட மறக்கவே முடியாது. அதுவும் அதாவது அந்த படத்தை எப்படி ஒருத்தன் வந்து கன்சீவ் பண்ணிருக்கோன்றது இருக்குல்ல. அதாவது அவன் வாழ்க்கையிலேயே அவனுக்கு அதாவது எல்லாம் போய் சென்னையில வெற்றி பெற்றவங்க கதையை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தோத்து போய் திரும்பணும் ஒருத்தன். அவன் வாழ்க்கையிலேயே அவனுக்கு ஒரே ஆசை தான் இருக்கும். எங்க அம்மா வந்து என்னை புள்ளன்னு சொல்லணும், என் தங்கச்சிக்கு வந்து நீ அண்ணன்னு சொல்லணும், எங்க அப்பா வந்து என்னையோட புள்ளன்னு சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவன் ஆசையே வாழ்க்கையில அவனுக்கு. எங்க அம்மாவோட இதுல வந்து மடியில் தலை வச்சு படுக்கணும் நானு அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாமே நடக்கும் கிளைமேக்ஸ்ல. ஆனா நீ செத்து போயிருப்ப அப்படிங்கிறது இருக்குல்ல. யோ என்ன கல் நெஞ்சக்காரையா நீ, எப்படியா இப்படி ஒன்ன யோசிச்ச அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அது அவனுக்கு எல்லாமே நிறைவேறும் போது அவன் வாழ்க்கையில எல்லாமே தோத்தவன். அவனோட ஆசை எதுவுமே ரொம்ப அதிகபட்ச ஆசை கிடையாது. தோத்து போய் திரும்பினதுக்கு அப்புறம். ஆனா அது கூட அவனுக்கு நடக்கல அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அம்மா மடியில் தலை வச்சு படுக்கணுன்றது நம்ம நார்மலான விஷயம் தானே. அது கூட அவனுக்கு நடக்காது. ஆனா அது எப்ப நடக்கணும், நீ செத்து போனதுக்கு அப்புறம் நடக்கும். அதுவும் அந்த சாவு வந்து அந்த தம்பிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் சாவான்றது இருக்குல்ல. அது வந்து அந்த அண்ணன் அதை அழுகும் போது அவங்க அப்பா போய் போஸ்டர் ஒட்டும் போதெல்லாம் நான்லாம் வந்து கேவி கேவி அழுதுகிட்டு இருந்தேன். இந்த படத்துல எனக்கு திருப்பி இம்பாக்ட்ஃபுல்லான எனக்கு அப்படி சீனு இவங்க 2 பேரும் திரும்ப மீட் பண்றதுதான். டீ எதுவும் சாப்பிடுறீங்களான்னு. சான்ஸே அதுல இல்ல, பரத் பின்னிருப்பாருங்க. பசுபதி ஒரு சைடு பரத். இதுல என்னன்னா பசுபதியோட ரியாக்ஷன் இருக்குல்ல, நீங்க எந்த ஒரு கல்லஞ்சக்காரனா இருந்தாலும் அப்படியே இறங்கி போயிரும். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ணன்டா பண்ணுவார்ல, அத அண்ணன்டா அப்படின்னு வராமா மொரட்ட பர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து எப்படி சொல்றேன், அந்த 2 படம் பரத படம் ஒண்ணா வந்துச்சு. சென்னை காதல், வெயில் 2 ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விக்ரமன் படம் அப்படிங்கிறனால சென்னை காதலுக்கு தான் போனேன். மகா காண்டு. புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதைன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா வந்து பூனையை பார்த்து புலி சூடு போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருந்தாங்க விகடன்லாம் நினைக்கிறேன். அந்த அந்த ரிவ்யூ ஆமா ஆமா எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா நான் விக்ரமனை திட்டினதே கிடையாது. படம் பார்த்து அந்த படத்தை பார்த்து திட்டிட்டு அதுக்கப்புறம் வெயில் பார்க்க பிடிக்கல. ஒரு படம் நமக்கு அதாவது வெறுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வெயில் பார்த்தேன். தியேட்டர்ல பார்க்கும்போதே இது பாரத் படம் சொல்லி ஏமாத்திட்டாங்க. இது வந்து முழுக்க ஒரு பசுபதி படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சங்கர் தயாரிப்புகள்ல அப்போ வந்த படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல படங்கள்லாம் எடுத்து நல்லா தயாரிப்பாரு அவரு. முதல்வன் வந்து அவர் பட்ஜெட், அவர் படம் விட்டுரு. ஈரம் ஒரு சைடு, வெயில் ஒரு சைடு, காதல் ஒரு சைடு, இப்படி அவர் தயாரிப்புகள் பூராமே நல்ல அதாவது எப்படின்னா எப்படி சொல்ல திட்டக்குள்ள ஒருத்தர் சங்கர். ஐயோ ஓம் படம்னா மட்டும் காசை அள்ளி கொட்டுவேன், அடுத்த படம் காசை கிள்ளி கொட்டி காசை அள்ளிடுவியா அப்படி திட்ட கூட தோணும். அந்த அளவுக்கு நல்ல படங்களா எடுப்பாரு சின்ன பட்ஜெட்ல. நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாமே. அதுல வந்து வெயில் வந்து பசுபதி படமா பிடிச்சி போய் எனக்கு வந்து பாவனாவும் ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த டப்பிங் போர்ஷன்லாம் வரும், அந்த விளம்பர போர்ஷன், டப்பிங் போர்ஷன், அந்த விளம்பரத்துக்கு அவங்க டப்பிங் பண்ற மாதிரி அதெல்லாம் எனக்கு வந்து இப்ப பார்த்தாலுமே அந்த படம்லாம் பரவாயில்லையே, நல்லா சூப்பரா எடுத்துருக்காங்க அந்த மேக்கிங்லான்னு. ஆனா இப்போ வரைக்கும் ஆமா அதேதான். அதுலயும் எனக்கு என்ன ஒரு முழுக்க பரத் வந்து வளர்ந்து வர நேரம். ஆனா அப்படியுமே பாத்தீங்கன்னா அது ஒரு பசுபதி படமா கொடுத்துருப்பாங்க சூப்பரா. அதெல்லாம் நல்ல ஒரு மனசு வேணும். அதனாலவே சில ஹீரோக்களுக்கு தான் வரும் அந்த வளர்ந்து வர ஸ்டேஜ். அவங்களுக்கு எப்படி யார் டேரக்டர் யார் ப்ரொடியூசர்லாம் இருக்கு. இருந்தாலும் அது வந்து பரத்துக்கு வந்து பெரிய இதுதான் அதெல்லாம். பிரகாஷ் அண்ணா இன்னொரு விஷயம், ஜிவிக்கு 16 வயசுண்ணே. அதுல ஜிவி பண்ணதெல்லாம் வேற லெவல் சம்பவம். இல்ல உண்மைதான். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு அறிமுக படமே ஒரு மனுஷனுக்கு அப்படி கிடைக்கிறது. நாமத்துக்குமார் வந்து அந்த வெயிலோடு விளையாடி வந்து அவ்வளவு. ஏன்னா பெரும்பாலும் நம்ம சவுத்துல இருக்கிற ஒரு ஆட்களுக்கு எல்லாம் வந்து
மலையோட இந்த சினிமால எப்பவுமே கனெக்ட் ஆகி நிறைய பாடல்கள் வரும். எனக்கு வந்து பிடிக்காது. மலையை கண்டாலே ஆகாது எனக்கு. சத்தியமா என் வாழ்க்கையில மலையில் நனையணும்னு என் வாழ்க்கையில எனக்கு தோணுனதே கிடையாது. அப்படி எங்கேயா போகும்போது லைட்டா தூரல் போச்சுனாலும் தூரல் போற வரைக்கும் தான் இருப்பேன். ஒரே மழை பெஞ்சுன்னா ஒதுங்கி ஓரமா நின்றுவேன். மலையில எதுக்கு தான் நடந்துக்கிட்டு பைத்தியக்காரங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வெயிலோட தான் பயங்கரமான கனெக்ட் இருக்கும் நமக்கு. அந்த எனக்கு அந்த வெயிலோட விளையாடி பாட்டு அந்த அது வந்து வாட்டி கேட்டப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒன் ஆஃப் முத்துக்குமாரோட அது பெஸ்ட். இல்ல எனக்கு ஏன் பழைய அஜித் எல்லாம் பிடிக்கும்னா அதுல ஒரு காரணம் என்னன்னா அப்பெல்லாம் வந்து எல்லா ஒரு புதுமுக இயக்குனர்களையும் புதுசா அவர் எல்லாத்தையும் கொலாபரேஷன் பண்றதுல பயங்கரமா பண்ணுவார். ஏன்னா வெயில் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஜிவி பிரகாஷ் வந்து கமிட் பண்ணிட்டாங்க அந்த கிரீடம் படத்துக்கு. அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு பெரிய நடிகர் படத்துக்கு வந்து வெயில் ஒரு படமே ஒரு மியூசிக் டேரக்டர் ரிலீஸே ஆகல, அந்த படத்தை நம்பி வந்து அவரோட ஒர்க்கை வந்து நம்பி கொடுக்குற. அப்ப நிறைய நிறைய மியூசிக் டேரக்டர் நிறைய ஏங்க அந்த படத்துல ஏஎல் விஜய் அறிமுகம். அதான் சொல்றேங்க, அஜித் வந்து அறிமுகப்படுத்தின இயக்குனரோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அவர் ஸ்டார்டிங்ல ஒரு 30 படம் இருக்காருன்னா 30 படத்துல ஏன்னா எக்ஸாக்ட்டா அந்த படத்தோட தான் அவர் நிறுத்தினாரு. ஏன்னா கிரீடம் பப்ப எனக்கு நல்ல ஞாபகம். கிரீடம் இப்போ ஒரு பேட்டி கொடுத்தாரு அஜித். என்னன்னா இது வரைக்கும் நான் நிறைய அப்ப அவங்க கேக்குறாங்க, ஏங்க இப்படி இவ்வளவு தோல்வி படம் கொடுக்குறீங்களே, அதுக்கு வந்து நீங்க புது ஆட்களை நம்பி போகாம கொஞ்சம் இதுவான ஆட்களை எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை போக வேண்டியதானே அப்படின்னப்போ அவர் சொன்னாரு, நான் எதுவுமே இல்லாம இங்க வந்தப்ப என்ன நம்பி இருக்காங்க நிறைய பேர், அப்ப நான் திருப்பி சினிமா செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், எனக்குமே நீங்க சொல்ற அந்த இது புரியுது. ஒருவேளை இந்த படம் கிரீடம் ஓடலைன்னா நான் இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச வருஷத்துக்கு புது முகங்கள் கூட நான் பராமரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்ல அதுக்கு ரெண்டு காரணம். அதுக்கு என்னன்னா அதே வருஷம் வந்து ஆழ்வார் வந்துச்சு நினைக்கிறேன். ஆழ்வாரும் ஒரு புதுமுக இயக்குனர், கிரீடம் அப்படி பேக் டு பேக் 2 புதுமுக இயக்குனர் படமே வந்து சரியா போகாதனால ஒரு காரணம் அது பேக் டு பேக் வந்தது. இன்னொன்னு ஆழ்வாருக்கு வந்து இதுவாவே பேக் ஃபயர் ஆச்சு. இப்ப கிரீடம் ஆச்சு இல்லடா, கிரீடம் ஆச்சு இதுவாதான் பேக் ஃபயர் ஆச்சு. லைக் என்னன்னா ஓகே நல்ல கதை, இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருந்திருக்கலாம், இது ஒரு மலையாள படத்துக்கு செட் ஆகும், தமிழ் படத்துக்கு செட் அந்த மாதிரி தான் போச்சு ஒழிய ஆழ்வாருக்கு வந்து அது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல்லயே கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு. அவங்க வந்து காசு கேட்கறது அந்த அப்பதான் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் அஜித் ரொம்ப சொன்னது, தயவு செஞ்சு புதுமுக இயக்குனரோட படம் பண்ணாதீங்க, எனக்கு இத்தனை வருஷம் ரிஸ்க் எடுத்தது போதும், எங்க லைஃப் இதுல வருதுன்னு சொல்லி அது ஒருத்தரையே வந்து முடிச்சு விட்டாங்க போங்க அந்த அளவுக்கு. ஏன்னா நல்ல யோசிச்சு பார்த்தா 40 படங்கள் வரைக்கும் 46 படம். அந்த கிரீடம் வந்து 46வது படம். ஆமா கிரீடம் 46வது படம். அந்த 46 படத்துல வந்து கிட்டத்தட்ட 30 இயக்குனர்கள் அறிமுகப்படுத்துறது இருக்குல்ல, 25-30 இயக்குனர்கள், அதெல்லாம் பெரிய விஷயம். இப்பதான் அது பண்றது இல்ல, இப்ப எந்த பெரிய ஹீரோக்களுமே பண்றது இல்ல. ஆக்சுவலா அதனாலதான் அந்த டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அஜித்தோட படம் எல்லாமே ஒவ்வொன்றும் வேற இதுவா வரும். நீங்க பாத்தீங்கன்னா பூவெல்லாம் 3 மாசம் மாதிரி ஒரு படம் பண்ணுவாரு, திருதுப்புன்னு பார்த்தா அமர்கலா மாதிரி ஒரு படம் பண்ணுவாரு, அட்டகாசம் மாதிரி பியூர் மாஸ் படம் ஒன்று பண்ணுவாரு. இப்ப அமர்கலா வந்து ஒரு பியூர் மாஸ் மசாலா படம் கிடையாது, ஆனா அட்டகாசம் வந்து ஒரு மசாலா படம். அந்த மாதிரி அவரு வங்கோலையா ரிஸ்க் எடுத்துட்டு இருந்தாரு. வரலாறு மாதிரி ஒரு ரிஸ்க் எல்லாம் அந்த டைத்துல வேற யாருமே யோசிக்க கூட மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவருக்கு ஓகே இப்ப இது வந்துச்சுன்னா இன்னொன்னு அங்க ஒரு புதுமுக டேரக்டர் இருக்கான், அவன் நம்ம வேற மாதிரி காட்டுவான்ற அந்த ஜோன் இருக்குல்ல, அது பயங்கரமா பண்றாங்க. அதனாலதான் ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். அப்புறம் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், வசந்த பாலனோட சாய் விசித்ரா இன்டர்வியூ இருந்தா பாருங்க, ஐயோ அதுல எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு ஆரம்பத்துல இருந்து. பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். மணிமேகலை வந்திருக்காங்க, அதுக்கு நடுவுல வேலு ராஜுக்கு சொல்லுங்க. அப்புறம் அந்த பிரசாந்த் படம் தகப்பன் சாமின்னு ஒரு படம் வந்து இல்ல ப்ரோ, ஏன் அது பெருசா போகல ஏன் ப்ரோ? ஏங்க அந்த படம் மொக்க படம் போகல. தகப்பன் சாமி வந்து 2 ரீசன். என்ன படம்? தகப்பன் சாமி இல்ல தகப்பன் சாமி தாய்மானவன் 2 படம் பண்ணாரு. அது திருச்சிக்காரர் தான் ப்ரொடியூசர். இல்ல திருச்சிக்காரர் தான் ப்ரொடியூசர். அது வந்து உண்மையாலுமே கேள்விப்பட்டேங்க. எனக்கு புரியல எங்க வேலு, உங்க ஊர்ல ஷூட்டிங் பண்ணாங்கன்றதுக்காக ஒரு படம் ஏன் வரலன்னு சாய் விசித்ரா மாதிரி வந்து இவர்கிட்ட கேட்பீங்களா? பிரகாசம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உங்க வீட்டுல கேட்கணும் ஒரு ஆசையா இல்ல அது வந்து இல்ல சொல்றேன், தகப்பன் சாமி படம் வந்து திருச்சி பூரா போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க, ஏன்னா திருச்சி ப்ரொடியூசரு. அந்த படம் வந்து மொக்க படம். அந்த படம் வந்து அந்த இந்த படம் பாத்துருக்கேன். யாரு பிரகாஷ்? ராஜஸ்தான்ல கதை போகும்ல ப்ரோ, அது நமிதா நடிச்சிருப்பாங்கல்ல அதுல. இல்ல ப்ரோ நான் சத்தியமா பார்த்தது இல்ல. ஒண்ணு இல்ல அதே வருஷம் தான் கிரீடம் அந்த வருஷம் தான் வந்துச்சு, அதுவும் 2006ல தான் வந்துச்சு அதுவுமே. ஓகேவா, நமிதா தான் நமிதாலாம் இருப்பாங்க அந்த படத்துல. ஹீரோயின் வந்து பூஜா தான், அட்டகாசம் பூஜா தான். ஆனா நமிதா கருணாஸ் தான் ரொம்ப அதிக சீன்ஸ் இருக்கும் அதுல. இவரு அசோக மகன் தான். பூஜா படம் நான் தியேட்டர்ல மிஸ் பண்ணதே இல்ல. அந்த படம் ஒரே படம் தான் மிஸ் பண்ணேன். ஏங்க உங்களுக்கு வேணா ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த படத்துல ஒரு ஃபேமஸ் சாங் இருக்கு, ரொம்ப ஒரு சாங் ஃபேமஸான சாங் ஒண்ணு இருக்கு, சொல்லட்டுமா? ஃபேமஸான சாங். ஆமா, எப்படின்னா மலையூர் மம்முட்டியால எப்படி ஒரு பாட்டு கிட்டோ அதுல இதுல அது மாதிரி பணியாரம் சுட்டு தர்றவா என் பொண்டாட்டி, அது மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல.
ஏங்க அது நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது இந்த நம்ம சைனா செட் வச்சிருந்த காலத்துலலாம் சும்மா ஏதோ பாடி இல்ல அனுப்பிச்சு இல்ல விடுவாங்கல்ல, அது அது அந்த இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு தான். பாட்டு நினைச்சிருங்க. அது ஒரு படத்துல வந்த ஐயோ, அது பாட்டு. இந்த படத்துல சாமி தகப்பன் பாட்டு சாமி ஒண்ணு படத்துல. இருக்கும்ல ப்ரோ, வெக்காளியம் எதுங்க? வெக்காளி தாயே வெக்காளி தாயேன்னு சாமி பாட்டு ஒண்ணு இருக்குல்ல ஆமா ஆமா கடைசியில. ஆமா இருக்கு, அதுல இருக்கு கடைசியா வரும். எங்க நீங்க யாருங்க நீங்க? ஏங்க சின்ன பொண்ணு பாடின பாட்டுங்க, சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, அதான் ஃபர்ஸ்ட் இருக்கங்குடி பாட்டா இருக்கு உங்களுக்கு? ஆமா. அந்த பாட்டு ஞாபகம் ஆமா பசங்க அதுல வரும். தியேட்டர்ல பாத்தீங்களா? எப்படி இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. எப்பா எனக்கு பழைய படங்கள் எல்லாமே ஞாபகம் தான் இருக்கும். இல்ல ப்ரோ, அது எங்கிட்ட ஷூட்டிங் எடுத்தாங்க, அதுதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அங்க போயிருந்த அது தாமிரபரணி படம் இதெல்லாம் ஷூட்டிங் ப்ரோ ஆக்சுவலா சொல்ல பார்த்தப்போ தாமிரபரணி ஓடிச்சு இல்ல இல்ல விடுங்க ப்ரோ, விடுங்க. இல்ல ஆக்சுவலா சொல்ல போனா அந்த படத்தை ப்ரொடியூசரே மறந்துருப்பாரு, அப்புறம் இவரும் மறந்துருப்பாரு. ஆனா திருச்சியில ஒரு ஆள் கோபால்ஜி ஆனா ஒருத்தன் சொல்லுங்க. இந்த ஸ்பேஸ்ல வந்து உட்காந்துட்டு, அதாவது நேத்திக்கு வந்து முந்தானத்துக்கு வந்து எனக்கு பதட்டமா இருக்கு பயமா இருக்குன்னு சொன்ன ஒருத்தன் இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல வந்து குதூகலமா வந்து உட்காந்துக்கிட்டு நைட்டு கிளம்புறேன் என் கோயம்புத்தூருக்கு. தலைவனை பத்தி பேசுங்கன்னு சொல்ல வந்தான். பார்த்தா ஆமா, தகப்பசாமியை பத்தி பேசுறீங்களேப்பா, என் தலைவனை பத்தி பேசுங்கப்பான்ற மாதிரி ப்ளீஸ் யாராவது உட்காந்துருக்காங்க. செல்வாவை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் மணிமேகலை அவங்க பேசுனதுக்கு அப்புறமா பேசுங்க. மணிமேகலை கையை தூக்கிட்டாங்க. சொல்லுங்க மணிமேகலை, இனிமே ஒழுக போற இதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பு இல்ல. இல்ல எனக்கு மட்டும்தான் கேட்கலையா? எல்லாரும் பேசுறது ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள இருந்து பேசுற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி கேக்குது எனக்கு. இந்த ஸ்பேஸுக்கே யாராவது ஹெட்செட்டை சொல்லி 2 வாட்டி வச்சுட்டாங்களா? தண்ணியில முக்கி எடுங்க. எங்களுக்கெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் ஸ்பீக்கர் கேட்டா யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 10 வாட்டி கை காட்டுன எவ்வளவு இல்ல இல்ல இக்னோர் பண்றீங்க ஏன்னா எல்லாரும். இன்னைக்கு இல்ல பரணி நீ வந்து பரணி இல்ல, அவைலபிள் இல்ல. பரணி நான் வந்து வெளியே ஒருத்தன் தான் போயிட்டான். கொடுக்கணும். நான் வந்து எப்படி சொல்றது, இவங்க பேச்சுல வந்து மூழ்கிட்டனால என்னால வந்து கவனிக்க முடியல. அதுக்கப்புறம் கவனிப்பு ஆச்சு, நீங்க இல்ல பாய் சொல்ல கீழே போனீங்களா, அப்பதான் கமெண்ட் கவனிச்சேன். போட்டோன்னா வந்து ஸ்பேஸ்ல இல்லன்னு கமெண்ட்டுக்கு மட்டும் பதில் போடுறாரு எப்படி? ஏன் நான் அவங்க கமெண்ட் போட்டேன்? ஹலோ பரணிய சொல்றேன், நான் வந்து பரணி ஸ்பீக்கர் கேட்டா இக்னோர் பரணி வந்து பண்றீங்களான்னு பேச அவன் முடியலங்க. ஸ்பேஸுக்கு இல்லைன்றனால தாங்க வந்து கமெண்ட் போட்டான். அவன் பேச முடியாதுன்றனால வந்து கமெண்ட் போட்டான். பரணிக்கு நாக்குல இது குத்துறாங்க, அளவு குத்துறாங்க இன்னைக்கு, அதனால அவனால பேச முடியாது. சரி என்னவோ நான் யாரோ ஒருத்தங்க அன்னைக்கு நான் கேட்டேன், இது வசந்த பாலன் பத்தி நான் தான் பேச சொல்லி கேட்டேன், யாருமே கண்டுக்கவே இல்லை. இப்ப ஒருத்தவங்க வந்து கேட்டோன்னா அவ்வளவு பேசுறீங்க எல்லாரும். அத பத்தி ஒரு கருத்து சொல்லணும். கூடவே இதே ஸ்பேஸ்ல ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், செல்வராகவனை பத்தி பேசுங்கன்னா அவன் சொல்றத கொடுத்தா நாங்க கேட்கல. புரியலையே எனக்கு. அந்த அப்பெல்லாம் கேட்க வரத பேச மாட்டாங்க, நீங்க வேண்டியதுதான். வேற உங்களுக்கு தோன்றது சரி பேசுவோம். நீங்க சொன்னது எனக்கு எல்லா கருத்துலயும் உடன்பாடு இருந்தது. எங்க அப்பாவுக்கு கூட வெரிகோஸ் வெயின் இருந்தது. அது மாதிரி ரெண்டு இதுல ஒண்ணு மாற்று கருத்து வந்து வசந்தபாலன் படம்லாம் கிளைமேக்ஸ் வந்து அதுவும் முக்கியமா அங்காடி தெரு வந்து உண்மையா இருக்கிறத எடுத்தாங்க, கற்பனையா எடுக்கல. அது யாரோ சொன்னாங்கல்ல, விண்ணை தாண்டி வருவாயோ அப்ப வந்திருந்ததோ ஏதோ ஒரு பேட்டியில பார்த்தேன். விண்ணை தாண்டி வருவாயோ வந்து கதையே இல்லாத ஒரு படத்தை வந்து 2.5 மணி நேரம் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். ஆனா வந்து இதுல வந்து அவ்வளோ ஆழமான ஒரு கதைக்கரு இருக்கும்போது இந்த படம் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சாங்க ஒருத்தங்க. அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நினைச்சு நான் என்ன இவங்க இப்படி பேசி ஒரு ரியலிஸ்டிக் சினிமாவை வந்து ஓட விடாம பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு, ஒரு கற்பனையான ஒண்ணுக்காக அவ்வளவு வக்காலத்து வாங்கி பேசுறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு அந்த டைம்ல. அது என்னத்துக்காக சொல்ல வந்தேன்னா, அங்காடி தெருவுல வந்து நீங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கடைசியா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுத்து, காலே இல்லைன்னா கூட அவங்க வாழ்றதுக்கான ஒரு நம்பிக்கையோட முடிச்சாங்க இல்லையா அந்த படத்தை. அது வந்து நீங்க எப்படி திரும்பி பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க? இதே சுப்பிரமணியபுரம்லாம் என்னால அவ்வளோ எனக்கு பிடிக்கும், ஆனா என்னால திரும்பி பார்க்கவே முடியாது. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவு இதாவே இல்ல. அந்த இன்னொரு படம் எது சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா சுப்பிரமணியபுரம் நான் ரீவாட்ச் எத்தனை தடவை வேணாலும் பார்ப்பேன். அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா கொடூரமான ஆளா இருக்கீங்க. அப்படி காதலிச்ச பொண்ணு வச்சு கொள்றாங்க, நீங்க நான் நிறைய வாட்டி ரீவாட்ச் பண்ணிருக்கேன். அது வந்துட்டு சரி, ஒருத்தர் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கமெண்ட்ல, டிராகன் டீம் ஏன் அனுபமா பரமேஸ்வரனை இக்னோர் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு அப்படிலாம் தோணல. ஆனா ஒரே ஒரு வெளியே போயிடுறேன். நான் இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன் ஆதி தோழருக்கு மட்டும். இங்க பாருங்க, ஒருத்தங்க வந்து ஒரு 3 பேர் வந்து உட்காந்து பொய்யா பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்க அவங்க கமெண்ட் எல்லாம் வச்சு எங்க தலைப்படத்துக்கு விமர்சனம் போடாதீங்க. ஒரு உண்மையா விமர்சனம் வைக்கிறவங்களை வச்சு நீங்க ஒரு கருத்து போட்டீங்கன்னா அது ஓகேவா இருக்கும். ஆனா அவங்க பேசுறது பூராமே போய், அதுவும் எங்க தலைக்குன்னு அவங்க எக்ஸ்ட்ரா பொய்யா பேசுறாங்க.
நீங்க வந்து அவங்களெல்லாம் உங்க பேஜ்ல அவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. என்ன தோழர் இவ்வளவு உண்மையா இருக்கிற தோழர் போய் இப்படி பொய்யா பேசுறவங்களுக்கெல்லாம் ஸ்பேஸ்ல ஸ்பேஸ்ங்கிறேன் உங்க பதிவுல போடுறீங்களே அப்படின்னு. யாருங்க அந்த 3 பேர்? எனக்கு தெரியாது. வலைபேச்சுன்னு இல்ல டைரக்டா அவரு சொல்றத விட்டுட்டு இமேஜ் அந்த இமேஜ் இவர் போட்டிருந்தாங்க. அதனால நீங்க வேற யாராவது சொல்லி அதை திட்டுங்க, அதே வார்த்தை சொல்லி கூட திட்டுங்க, அதே வார்த்தை சொல்லி கூட அதை வந்து இது பண்ணுங்க, கமெண்ட் ஏங்க பண்ணுங்க. உண்மையா எனக்கு அவங்க பேர்லாம் யாருமே இல்ல தெரியாதுங்க. ஓகே நான் ஓகே யாருமே ஓகே பார்த்தது புரிஞ்சிச்சு, இல்ல. எனக்கு தோழர் புரிஞ்சிச்சு. போட்டதுனால தான் பார்த்தேன். இல்ல புரிஞ்சிச்சு, அந்த கோரிக்கை இல்ல நியாயமானது ஓகே கூட ஓகே அவர் இல்ல ஏத்துக்குவாரு. அவ்வளவுதான். அதனாலதான் நானு ஃபர்ஸ்ட் அந்த அவங்க இமேஜோட அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இமேஜ் டெலிட் பண்ணிட்டு திருப்பி அந்த இதை மட்டும் போட்டேன், அந்த ட்வீட்டை மட்டும் போட்டேன். ஓகே சரி ரைட். அந்த டிராகன் ட்வீட்டுக்கு வந்துரும். அந்த டிராகனை வந்து இவங்க இக்னோர் பண்ணல, அவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு எதுக்கும் அவங்க வரல. இவங்க கயாடு லோகர் வந்தாங்க. டோட்டல் டீம் இவங்க 3 பேர் தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க. எப்படியும் ப்ரொடியூசர், ஹீரோ, டைரக்டர் ப்ளஸ் அடிஷனலாக அந்த செகண்ட் ஹீரோயின் கயாடு லோகர் அவங்க தான் வந்தாங்க. அதனால போஸ்ட் ரிலீஸும் அவங்க அதையே ஃபாலோ பண்றாங்க. அவ்வளவுதான். அவங்க இக்னோர் பண்ணா இவங்க இல்ல திரும்ப பிரகாஷ், இக்னோர் பண்றாங்க. அவ்வளவுதான். அவங்களுமே அனுப்புமா வந்து எந்த விருப்பம் ட்வீட்டையும் காட்டுறது இல்ல. இப்போ ஹோஸ்ட் கூட ரீட்வீட் பண்ணல. ஆனா இன்னைக்கு வந்து இந்த பைசன் வந்திருக்குல்ல, பைசன் ஷேர் பண்ணியிருக்காங்க சம் இஷ்யூ என்னன்னு போல. வேற அண்ட் ஆமா யாரோ இன்னொருத்தவங்க, ஆனா வேற யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லயும் அவங்களுக்கு ஏதோ இஷ்யூஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஓ சரி ரைட் ஓகே. அவ்வளவுதான். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் செல்வராகவன் வந்துருச்சு. பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா இருக்காது? அப்பா எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். செல்வராகவன் படம்னாலே நான் ஏன் அந்த மனுஷன் வந்து பெஸ்ட் டேரக்டர் நான் ஏன் அடிக்கடி நினைப்பேன் அப்படின்னா, எல்லா காலத்துக்கும் அவர் சொல்லிக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு படம் போதும். மற்ற எத்தனை படங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு படம் போதும். 7G ரெயின்போ காலனி. மற்ற எத்தனை படமும் அவர் என்ன வேணா அப்படி எடுத்துட்டு போகலாம். வாங்கினேன். நான் 7G ரெயின்போ காலனி எனக்கு வந்து நான் பெரும்பாலும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல தடவை, எனக்கு வந்து இந்த லவ்வில் வந்து டார்ச்சர் பண்ணுற லவ்வோ, இல்லை வந்து இந்த இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறதோ, இல்லை எப்படி பண்ணாலும் அந்த லவ் படம் எனக்கு வந்து செட் ஆகாது, பிடிக்காது. அது ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களை லவ்னா சுத்தமாக பிடிக்காது. மெயினாக ஸ்கூல் பிள்ளைங்களை லவ்னா எனக்கு பிடிக்காது. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு காதல் கதையை வந்து எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொண்டு போகிற விதம் வந்துருக்குல்ல, பிஜிஎம்மும் அந்த மேக்கிங்கு, ஃபேமிலி எமோஷன்ஸு கடைசியாக கொண்டு வந்து நின்ன விதம்னு மேக்கிங் வைஸ் வந்து எனக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த படம் எனக்கு பெஸ்ட்டாக தெரிய காரணம் நாமத்துக்குமார் தான். எல்லா பாடலுக்கான வரிகள் இருக்குல்ல, அந்த வரிகளோட சேர்ந்து பொருத்தி போய் பார்க்குறப்ப இன்னும் ஒரு காரணம் அந்த படத்தை நான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா ஒரே ஒரு காரணம், நினைத்து நினைத்து பார்த்தேன் அந்த பாட்டு மட்டுமே. அந்த ஒரு பாட்டுக்காகவே அந்த படத்தை கொண்டாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தரமான படம். அந்த ஒரு பாட்டுக்காகவே செல்வராகவனையும் கொண்டாடலாம். அந்த ஒரு பாட்டுக்காக காலம் உள்ள வரைக்கும் நாமத்துக்குமார் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஒரு பாட்டுக்காகவே எல்லாத்தையும் அந்த பாட்டு பாடின ஆள்ல இருந்து ரவிகிருஷ்ணா அந்த ஒரு படம் தான் தெரியும். இருந்தாலும் அதனால தான் ரவிகிருஷ்ணா சொல்ல முடியாது. கேடி ஏன்னா அந்த நீங்க ஒரு பார்த்தது மாத்த இல்லையா? பொன்னியின் இல்ல செல்வன். அதை புரியல, ஆரண்ய காண்டா இருக்கு. இல்லைங்க, ரவிகிருஷ்ணாவை இந்த படத்துக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாம் இப்போ 10 படம் அவருக்கு சொல்ற மாதிரி இருக்குன்னா ஒரு படம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம். அவருக்கு மெயின் படமே இந்த ஒன்று தான். ஆமா ஆமா புரியுது. அதுவும் ஆரண்ய கரெக்ட் காண்டை தான். பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எல்லா ஆம்பளையும் சப்பா தான், சப்பையும் ஒரு ஆம்பளை தாங்கிற மாதிரி போயிடும். அவ்வளவுதான். அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த படம் அப்படி ஒரு கேரக்டர் தான். ஏன்னா சிங்கப்பெருமாளா சப்பையான்னு கேட்டா சப்பையும் ஒண்ணுதான், சிங்கப்பெருமாள் ஒண்ணுதான். அவ தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள், அவ்வளவுதான். அவ திட்டங்களை பொன்னியின் நிறைவேற்றுறதுக்கு ஒரு செல்வன் ஆள். நீங்க பாக்கலையா? பொன்னியின் செல்வன் நான் அந்த இல்ல அந்த ஆக்சுவலா டைரக்டரோட மிகப்பெரிய ஃபேன் நானு. ஆனா அவர் எடுத்த உள்ளதுலயே கொடூரமான ஆமா படம் தான் கொடூரமான படம். கௌரவமும் அதுவும் எனக்கு தான். எனக்கு பிடிக்காத படம். கௌரவமாச்சு காமெடிக்காகவோ அல்லது ஒரு ஒரு 4-5 மொமெண்ட் ஆச்சு கௌரவத்துல ஒர்க் ஆகும். கௌரவம் சாரி பயணம் தான் மிஸ் பண்ணிட்டேன். கௌரவம் சுத்தமா விட்டாடு. ஆமா ஆமா நான் இதுல டாக்டர் ராதாமோகன் படமா? எங்க ஆமா கௌரவம் இல்ல வந்து இந்த இல்லங்க, இவருங்க குட்டி புரியுது அல்லு புரியுது. அர்ஜுன். அல்லு அர்ஜுனோட தம்பி அல்லு சிரீஸ் அல்லு நடிச்சது. சிரீஷ். நான் வந்து கொஞ்சம் கௌரவம்னு சொன்னேன், பயணத்துக்கு எனக்கு பயணம் ஆயிட்டேன். ரெண்டுமே எனக்கு விஜய் பயணம் டிவி ரொம்ப இல்ல ரெண்டுமே பிடிக்கும். விஜய் டிவி, அதனால கன்ஃபியூஸ் ஆமா ஆயிட்டீங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா வந்து பொன்னியின் செல்வன்ல வந்து அவர் எனக்கு எப்படி வந்து அந்த இந்த கதை எடுத்தாரு? எப்படி எடுத்தாரா, எனக்கு வந்து தெய்வ திருமகன் வந்து இருக்குல்ல, அந்த இவர் படம் சிவாஜி படம். ஏயா ஏதோ ஒரு படத்துல அந்த மாதிரி ஒரு கிட்ட போட்டு ஒருத்தர் வந்து நடிச்சிட்டாருங்க. அதை வந்து நீ வந்து என்னத்த போ, அதுவும் பாவம் ஒரு மனசை கிட்ட கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எதுக்கே அந்த விளங்குற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கு சொல்லிக்கிட்டு அந்த படத்துல ஏதோ ஹீரோயினுக்காக எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான். அதாவது ஹீரோயினுக்காக அந்த படம் இருக்கிற ஞாபகம் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். நான் 7Gல சிவாவை பத்தி யாருங்க ஹீரோயின்? மறக்க முடியாத ஒரு வசனம், நான் எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொந்தக்காரங்க சர்க்கிள்ல அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வசனம். இந்த சனியை புக் எடுத்து வச்சே நான் பார்த்தது இல்லையே. ஆனா நான் ஒண்ணு சொல்லணும். யாராவது பேசுறீங்களா? ஆமா நீதான் பேசிட்டு இருக்க. ஓகே. நான் வந்துட்டு நான் நிறையா பேசுவேன். ஆனால் நான் கம்மியாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு செல்வா சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு தமிழ் சினிமாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அவர் தான். அவர் படம் வந்துட்டு லேட்டராக தான் நான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. எனக்கும் 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை இதெல்லாம் பிடிச்சாலும் எனக்கு 1001 வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படம். அதை நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அத்தனை வாட்டி அந்த படத்தை நான்
ரீவாட்ச் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, இங்கே இருக்கிற நிறைய இப்போ நிறையா அவரை பற்றின ஒரு கருத்து இருக்குது. அது வந்துட்டு யாமினி கேரக்டராக இருக்கட்டும், இல்லை செவன்ஜியில் ஒரு அனிதா கேரக்டராக இருக்கட்டும். பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஹியூமன் எமோஷன்ஸை வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீப்பாக, ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஹேண்டில் பண்ண ஒரு டேரக்டரு. அதுவும் இல்லாமல் அவர் ஆக்டர்ஸை வேலை வாங்குற விதம் இருக்குல்ல, அவர் நிறையா ரொம்ப பர்ஃபெக்டாக. ஏன்னா அவர் ரவிகிருஷ்ணா வந்துட்டு அதான் ஃபர்ஸ்ட் படம். அவர்கிட்ட அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அது ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக பண்ண மாதிரி இருக்கும். அது பின்னாடி பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்பாரு, ஆனால் ரொம்ப அசால்ட்டாக பண்ண மாதிரி இருக்கும். அவரோட எல்லா படமும் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அதுக்கு மெயின் காரணம் வந்துட்டு இவனும் அவரோட காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த மியூசிக் டைரக்டரோட சேர்ந்தாலும் ஜிவியோடையும் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப ஐகானிக்கான ஆல்பம்ஸாக கொடுத்துருக்காரு. அவர் எப்பயுமே சாங்ஸில் அவர் வச்சுக்கிற அவர் காட்டுற ஈடுபாடு, நிறைய படத்துக்கு லிரிக் எழுதியிருக்காரு. அதுவும் நெஞ்சம் மறப்பதிலாம் நாமுத்துக்குமார் இல்லை, அந்த கோவத்தில் அவரே எழுதிட்டார் எல்லா பாட்டும். அது வந்துட்டு அந்த பாட்டெலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறவங்கலாம் லிரிக் ரைட்டரே இல்லை, அவன் தாண்டான்ற ஜோனில் தான் இருக்கும். ஒவ்வொரு லைனுமே கண்ணுங்களாம் என் செல்லங்களான்லாம் ஒரு பாட்டு இருக்கும். அந்த ஜோனில் பண்ணியிருக்க ஒரு டேரக்டர். அவர் நிறையா டிராப்டு ஃபிலிம்ஸுமே அவர் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த படம் எல்லாமே நான் ரொம்ப இந்த படம் ஏன் வரல அப்படின்ட்டு. இல்ல டிராப்ட் ஃபிலிம்ஸ்லாம் லிஸ்ட்ல இருக்குன்னு, டிராப்ட் ஃபிலிம்ஸ் தான் அதிகமா இருக்கு லிஸ்ட்ல. ஆமா அதிகமா தான் இருக்கு. காணுன்னுலாம் ஒரு படம் வந்து, ஐயோ என் தலைவன் காடுகளும் காடு சார்ந்த பகுதியும்லாம் வந்துச்சு, என் தலைவன் வேற மாதிரி இருப்பான் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்த்தா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அப்புறம் தனுஷை வச்சு டாக்டர்ஸ்னு ஒரு படம், இந்த மாதிரி பல படம் லிஸ்ட்ல இருக்கு. இவரும் வந்து டிராப் பண்ணிட்டு இருப்பாரு, ஆரம்பிச்சு அவர் டிராப் பண்ணிட்டு இருப்பாரு. 2 பேரும் சேர்ந்து கன்ஃபார்மா இந்த படம் டாப்ல ஒரு வாரத்துல அந்த டைட்டில் பத்திரிகைகள் இருக்குங்க. அப்படியா? ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த படம் டிராப் ஆச்சு. இப்போ எப்படி சொல்றது, இரண்டாம் உலகமுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அவர் ஓடாத படங்கள் இருக்குல்ல, அதை எடுத்துமே நான் வந்துட்டு அதில் எனக்கு பர்சனலாக நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கு. அவர் ஒரு ஸ்கிரிப்டை அவர் அப்ரோச் பண்ணுற விதம், ஒரு சீன்ஸ் அப்ரோச் பண்ணுறது, அந்த மாதிரி. புதுப்பேட்டையில் இன்னை வரைக்குமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, நம்ம பல கேங்ஸ்டர் படங்கள் பார்த்துருக்கோம், காட்ஃபாதர், குட்ஃபெல்லாஸ்னு எவ்வளவோ பார்த்துருக்கோம். ஆனால் அந்த தாலி கட்டுற சீன் இருக்குல்ல, தாலி எடுத்து கொடுக்க போனவன் சோனியா அகர்வாலுக்கு அவனே தாலி கட்டுற சீன் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அவன் சோனியா அகர்வால்கிட்ட நைட்டு பேசுற ஒரு சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு அந்த கேரக்டர் மேல கொடூரமான வெறி வந்து அந்த மாதிரியான அந்த சீன் ஞாபகம் வந்துருச்சு. சொல்றேன் ஆக்சுவலா அந்த தனுஷ் அந்த சீனை எடுத்திருப்பாங்கல்ல நைட்டு பேசுறப்ப, சீனை எடுத்துறப்ப அவன் பேசிக்கிட்டே வந்து இந்த ஆபரணங்கள் எல்லாம் கழட்டுவான்ல, எனக்கு வந்து ரைட்டிங்லேயே வந்து அதை யோசிச்ச விதம் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான. ஆனா என்னன்னா அப்படி ஒரு அந்த தாலி கட்டுறதுக்கு மொமெண்டா அந்த பாட்டு ஒண்ணு வச்சிருப்பாரு. தாலி கட்டுறது, ஏன்னா புல் பேசும் பூ பேசும் பாட்டா அந்த பாட்டு தானே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மியூசிக் பாட்டு அந்த அந்த டோட்டல் மூட செட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணிருப்பாரு. பயங்கரமான ஒரு சொல்லுதான். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு அது அந்த அவரு தாலி கட்டுற மூமெண்ட்லயே அடுத்த தடவை நோட் பண்ணுங்க, ஐயர் தான் பயங்கர ஷாக் ஆவாரு. ஆமா இல்ல ஆக்சுவலா அதுக்கப்புறம் அந்த நைட்டு பூராமே தனுஷ் பேசுறது இருக்குல்ல, பேசுறது வந்து உண்மையாலுமே வந்து செல்வராக வந்து அதெல்லாம் எழுதுன விதமா இருக்குல்ல, அது ஒரு அந்த ஒரு மூமெண்ட். அவ்வளவுதான். சரி ரைட்டு. புது ஸ்பீக்கர் நிறைய பேர் வந்திருக்காங்க, கேட்போம். ஆர்ஜே விஷால் பேசி முடிச்ச அப்புறம் பேசிடுவோம். பேசி முடிச்சு அதுக்கப்புறம் நரேஷ் பிரதர் சொல்லுங்க. ஒரே நிமிஷம், நான் லாஸ்ட் அவன் என்ன முடிச்சிடுறேன். அவர் வந்துட்டு இந்த வருஷம் அவரோட 2 படம் வரப்போகுது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பொன்னியின் செல்வன் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் நானே வருவேன்னா அவ்வளோ கொண்டாடி நான் தியேட்டர்ல பார்த்தேன். செகண்ட் ஹாஃப்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, விட்டுருவான். ஆனால் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு என் தலைவர் ரிட்டர்ன்ற ஜோன்ல நான் தெரிச்சு தியேட்டர்ல அவ்வளோதான் அப்படின்ற ஜோனுக்குலாம் போயிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நம்மளை வச்சு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ஜிகே படமும் எனக்கு பிடிக்கும். நான் சொல்றேன், அதான் அவரு ஓடாத படங்கள்லாம் இருக்குல்ல, அந்த படமே எனக்கு பிடிக்கும். ஸோ அவர் கம்ப்ளீட்டா ஒரு ஃபிலிம் மேக்கராகவே அண்ணா இல்லைண்ணே, அதான் நான் சைக்கிள் நான் கோச்சுக்காதானே. அந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி இதே ஸ்பேஸ்ல நானும் சொன்னேன். ஆமா, இன்னொன்னு, நான் இப்ப மிர்ச்சில ஆர்ஜேவா இருக்கிறப்ப என் பர்த்டேக்கு ஒருத்தர் நான் செல்வராகவன் ஃபேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட எல்லா படத்தையும் வச்சு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு. அது வந்துட்டு இன்னும் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன், என் இன்ஸ்டா போஸ்டே இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும். இன்னொன்று, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கலாம், என் தங்கச்சி இருக்கக்கூடாது கடவுளே, நான் சூசைட் பண்ணிக்கலாம்லாம் போயிட்டு
வாட்ஸ்அப்ல வந்துட்டு கரைவடும் நேரம் பின்னே கப்பலில் காத்திருப்போம்னு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு சரி சரி இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு இறங்கி வந்த ஆளு. அதனாலயே எனக்கு வந்துட்டு சிரிக்காதீங்க அது அந்த அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தாலும் எனக்கு ரொம்ப நம்ம இப்ப இருக்கிறதே அவரால் தான் அந்த மாதிரி போயிட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு. அவருக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல, சார் நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா சேரணும்னு ஆசைப்படுறேன், இப்போ நான் ஒரு டிப்ரெஷன் ஜோன்ல இருக்கேன், நீங்க என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கரா உங்களால ஆக்க முடியும் அப்படின்லாம் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன். இன்னை வரைக்கும் அவர் பார்க்கலன்னு வச்சுப்போமே, அது ஒரு விஷயம். அவருக்கு அந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஏன்டா இப்ப நீ இப்ப கூட எடுத்து டிப்ரெஷன்ல பார்ப்பேன். இருப்ப, உடனே நான் தூக்கி விட்டு வளர்த்து பவுடர் போட்டு குளிப்பாட்டி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கி தப்புதான். டைரக்டர் ஆக்கி உன்னை அப்ப வளர்க்கணுமா இருந்த வரணும், தற்கொலைத்தனத்துல உன்னை அப்படி பெக்க வாசிச்சிருக்காரு அவரு. தப்புதானே. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். அவர் நிறைய படம் பண்ணணும், அவ்வளவுதான் ஆசை எனக்கு. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் செல்வா சார். விஷால் ப்ரோ, சொல்லுங்க சார். இல்ல நான் எதுக்கு சிரிச்சேன்னா, சூசைடே தப்புதான், ஆமா ஆமா பட் கடன் பிரச்சனை இப்படி பல பிரச்சனை வேற வேற பிரச்சனை கூட சரி பாவம் வேற வழியில பண்ணிட்டேன். இந்த லவ் மேட்ருக்கு சூசைட் பண்றதுலாம் எனக்கு சிரிப்பு தான் ஒரு நிஜமாவே. இல்ல அப்ப மாவீரன், ஏன்னா வந்துட்டு ரியல் இல்ல லைஃப் ஸ்டோரி மாவீரன், நான் அந்த ஒண்ணு டயத்துல சொல்றேன். அது ஒரு பெரிய ட்ரெண்ட் மாவீரன். நான் அதனால தான் சொல்லுவேன் எப்பவுமே. ஆமா ஆமா ஏன் வந்து இப்ப இன்ன வரைக்கும் எனக்கு வந்து செல்வாவோட நிறைய படங்கள் பிடிக்காது. அதாவது எந்த படமே ரொம்ப படங்கள் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. புதுப்பேட்டை எனக்கு பிடிக்காது, அப்ப இன்னொன்னு 1001 சொல்றாங்கல்ல, 1000 எனக்கு அன்னைக்கும் பிடிக்காது இன்னைக்கும் பிடிக்காது. எப்ப பார்த்தாலுமே இந்த சில படங்கள் நமக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இல்லையே இது நம்ம அன்னைக்கு ரொம்ப கடுமையா அணுகிட்டோமோ, நல்லா தானே இருக்கு அப்படி தோணல எனக்கு. அப்படி எந்த படமே அப்படிலாம் இல்லை எனக்கு. அப்ப பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இந்த படமும் இருக்கும், ரொம்ப செல்வாவோட சந்தோஷங்க, படங்கள்லாம். ஆனா ரொம்ப ரொம்ப அதுவும் சந்தோஷம். 1001 கொடூரத்துலயும் கொடூரம். இந்த படத்தை அன்னைக்கும் உட்கார போன முடியல, இன்னைக்கும் உட்கார முடியாது. அந்த படம்லாம் சரி, எதுக்குடா போய் பார்த்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. பட் மத்தவங்களுக்கு பிடிக்கலாம், அது ஓகே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஆனா அப்படி இல்லாம அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே வந்து எனக்கு செல்வாவோட பெஸ்ட்ன்றது 7G தான். சில பேரால அவங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் படத்தை கூட அவங்களால தாண்டிட முடியும், ஆனா அவங்களோட செகண்ட் படத்தை தாண்ட முடியாத ஒரு ஹைட் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுல வந்து செல்வராகவன். அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ஆப்வியஸா தொல்லு தலைமை தான், அது பேர் மட்டும் கஸ்தூரி போட்டுக்கிட்டாப்ல, ஆனா அவர் தான் டைரக்ட் பண்ணாப்ல எல்லாமே. ஆனா 7G வந்து அட்டகாசத்துக்கு அட்டகாசம். என்னன்னா இப்ப விஷால் காதல் மாதிரியே கொண்டேன் ரெண்டாவது படம். ஆஹ் இல்லப்பா ரெண்டாவது நான் படம் சொல்றது ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் படம்ன்றது அது. கெரியர் ஓ, இது அப்படி வரீங்க வைஸா அப்படி வரீங்க. ஓகே ஸ்டார்ட் ஓகே வைஸா ஓகே ரெண்டாவது ஓகே, படம்ன்றது இதுதான். சில புரியுது பேரை புரியுது புரியுது. சொல்லுவாங்கல்ல இந்த ரெண்டாவது படம்ன்றது வந்து ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆமா மாதிரி ஆமா ஆமா. இவருக்கும் இந்த படத்தை அவரால் தாண்டவே முடியாதுன்ற அளவுக்கு தான் இருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் நான் தெளிவா நம்பிக்கை. இன்னொரு 7G மாதிரியான ஒரு படத்தை அவராலே எடுக்க முடியாது, இன்னொரு வாட்டி தமிழ் சினிமாலையும் எடுக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதோடைய 72 இவன் ஒருத்தன் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கான். வயிற்றுச்சலை கிளப்பிட்டு எனக்கு இந்த செகண்ட் பார்ட் எடுக்கிறேன் நான் ஏன் நல்ல படத்துக்குனாலே கடுப்பா இருக்கு. அதுவும் ஒரு படத்துக்கு செகண்ட் பார்ட் பிரான்ச்சைஸ் வர்த்தியா இருந்துச்சுன்னா அது பரவாயில்ல, முடிஞ்சு போன படத்தை எதுக்கு தேவையில்லாம செகண்ட் பார்ட் எடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு வயிற்றுச்சலா இருக்கும். அது வெறும் வணிகரி நோக்கங்களுக்காக மட்டும் பண்றதுதான் அது. அந்த படத்துக்கு தொடர்ச்சின்னு ஒன்னே கிடையாது, அதுக்கான அவசியமே இருக்காது. சும்மானாலும் போய் எடுக்கிறேன்னு எடுப்பாங்க, எனக்கு ஆகவே ஆகாது. ஸோ என்னன்னா 7G வந்து எனக்கு பயங்கரமா இதுவான படம். ஏன்னா விஷால் மாதிரி சொல்லி தெரிஞ்ச நிறைய பேர் இருந்தாங்க அந்த டைப்ல. அதாவது வந்து இந்த இதெல்லாம் வரும்ல, நமக்கு அது அவ போயிட்டா இருக்காது. நானும் போயிடுறேன். நமக்கு அதெல்லாம் இருக்காது. நமக்கு வந்து என் பக்கத்துல இருந்த ஒருத்தனை எல்லாம் பண்ணுவான், டக்குன்னு போய் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், இந்த இது இருக்குல்ல இந்த சுவிட்ச் போர்டு, இந்த 3 இது இருக்கும்ல இந்த சார்ஜர் மாற்ற ஆமா. பின், அங்க போய் கை வைக்கிறான். ஐயோ, அன்னைக்கு கரண்ட் கட்டு ஸ்கூல்ல. நான் சொன்னேன் சத்தியமா நாயே தெரிஞ்சுதானே கை உலக வச்ச சைக்கா போய். இருந்திருக்காங்களே என்ன. ஆமா நான் சொல்றது என்னன்னா, டே அந்த லேப்டாப் மாற்ற அந்த ட்ரிபிள் பின் இருக்கும்ல, ஆல் அவுட் மாட்டுறது, குட் நைட் ஆல் அவுட்லாம் மாட்டுறது, டே அதுல யாராவது கை ஆமா வச்சா ஆமா. சாவான் இல்லடா, ஏன்டா தாலி இருக்கிற இரிட்டேட் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த டைத். நமக்கு அப்படி இந்த இவர் சொல்லுவார்ல, மூடர் குடும்பம் ஒரு டைலாக் வரும்ல, வேலை பிரச்சனை பண பிரச்சனை நம்ம வாழ்க்கையே பிரச்சனை தான், காதல் தோல்வி நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஆடம்பர வாழ்க்கை வாழல ஒயிட் அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரிதான் நம்ம இருப்போம். ஆனா இனி ஒரு மாதிரி வேற ஜோன்ல இருப்பாங்க. இந்த காதல் இந்த முள்ளு குத்தி 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 அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நமக்கு லைட்டா ஆமா ஆமா, அதுக்கு சிம்புவும் ஒரு நம்ம வேற காரணம் போய் தான் எதையாச்சும் கல்யாணம். நம்ம வேற போய் எதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, தொண்டையை கடிச்சிட்டு ரோம்ன்ற மாதிரியே இருப்பாங்க. அதனால இவன்கிட்ட பேசவும் முடியாது அளவு. சரிடா ஓகேடா நீங்க ஃபீல் பண்ணுங்கடா ஒரு ஓரமா அப்படின்ட்டு நம்ம கழுத்து கடிச்சிடக்கூடாதுன்னு ஆனா ஒரு இப்ப ஓரமா சிரிப்பா உட்காந்துக்குவோம். இருக்குண்ணா. ஆனா ஆதிண்ணா இப்ப சிரிப்பா இல்ல அதை நினைச்சு, அவ்வளவுதான் லைஃப். எனக்கெல்லாம் அப்பவுமே சிரிப்பா தான் இருக்கும். சரி இரு. இல்ல ஆனா நான் திட்டலான்னு வந்தேன், அவர் மாவீரன் ப்ரோ முந்திக்கிட்டாரு, அதனால விட்டுருவாங்க. ஜஸ்ட் அதான் பண்ணா அதான் போயிடுச்சு. சோ அது என்னன்னா, ஆக்சுவலா எனக்கு எந்த எனக்கு காலத்துலயும் அந்த அதுல டயத்துல 2005 இருந்தாலும் சரி 2025 இருந்தாலும் சரி சுத்தமா உடன்பாடு இல்லாத விஷயங்கிறது அது அந்த விஷயம். அதுவும் காரணங்கிறது துளி கூட எனக்கு என்ன, நான் வந்து துளி கூட இப்ப சிம்பிளா இன்னைக்கு வந்து உறையூர், நீங்க திருச்சி உறையூர் பக்கம் போனீங்கன்னா 2 போஸ்டர்ஸ் பார்க்கலாம், ரெண்டுமே சின்ன பசங்க தான். 2025லயும் 2 பையலுக்கு வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் ஒருத்தன் பண்ணது ஃபெயிலியர்னு சொல்லி விட்டு அது ஒரு காரணமே கிடையாது தான், பட் அதை வச்சு ஒரு காரணம்னு சொல்லி ஏற்று தொலையலாங்கிற அளவு இருக்கும். இன்னொருத்தன் பண்ணதெல்லாம் வந்து அந்த பொண்ணு நம்பரை பிளாக் பண்ணிருச்சான், இவன் நம்பரை
வேற எந்த ரீசனுமே கிடையாது. ஐயோ இல்ல சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, லாஜி இது ஓட்ஸாரா சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் டெய்லி இல்ல, தற்கொலை பண்ணணும். சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. விஷாலு எனக்கு ஒரு வந்து உயிர் போயிருக்கு விஷாலு, என்ன இல்ல சிரிப்பு? எனக்கு வந்து இறந்துட்டாராண்ணே? அந்த போஸ்ட் இறந்துட்டாங்களா? அந்த போஸ்ட் பார்த்து எனக்கு காண்டிலிங் காண்டு கொலகாண்டு என்னன்னா வருத்தமே என்ன ரொம்ப இல்ல வருத்தம் அப்படின்னா, விஷால் ப்ரோ, சாரி பிரகாஷ் ப்ரோ, இதுக்கெல்லாம் சிரிச்சுதான் ஆகணும். இல்ல எனக்கு இதெல்லாம் வருத்தம் ஒரு என்ன தெரியுமா, காரணம். இல்லப்பா வருத்தம் என்ன தெரியுமா, சிரிக்கிறது. நம்ம நான் இப்போ ஒரே வருத்தப்பட்டு விஷயம் இல்லங்க சொல்றேன். எனக்கு தெரியாது அவங்களுக்கு ஏங்க சத்தியமா. எப்பவுமே தற்கொலைன்றது வந்து அவங்களுக்கு கஷ்டமே கிடையாதுங்க. அப்ப இல்ல பெத்தவங்க இருக்காங்கல்ல, வருத்தம் தான் சொல்ல, அது என்ன அவங்க வருத்தம் சார்ந்தவங்க சொல்றேன். இருக்காங்கல்ல. இல்ல அது என்ன சொல்ற விஷயம், முழு விஷயமே என்னன்னா, நேற்று காலையில அந்த பொண்ணு நம்பரை பிளாக் பண்ணிடுச்சு. இவன் காலேஜ் போகல, ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறான் அத்தனைக்கும், காலேஜ் போகல. காலேஜ் போகாம இப்போ காலேஜ் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டான். இவங்க அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு ஹேங்கிங்கு ரிட்டர்ன் வந்து அவங்க அப்பா அம்மா சாயங்காலம் தான் வராங்க, இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு. காலையில் அவன் மாட்டினவன் சாயங்காலம் வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் எவ்வளோ பெரிய அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடூரமாக இருந்திருக்கும், அதை யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஜஸ்ட் எனக்கு நான் தான் சொல்கிறேன், 2005 நான் பண்ணாலும் சரி, 2025 பண்ணாலும் சரி, இன்னும் 2050 ஃபியூச்சருக்கு போய் பண்ணாலும் சரி, எல்லாமே இது வந்து அடி முட்டாள்தனம். அதுக்கு முயற்சி பண்ணுற முட்டாள்தனம், அதை யோசிக்கிறது முட்டாள்தனம். அதை யோசிச்சு அது எந்த வகையும் காமெடியில் சேராது. ரொம்ப வந்து எனக்கு வந்து ஒரு கொடூரமான வார்த்தைகள்லாம் வரும். அதனால தான் மாவீரன் ப்ரோ பண்ணா சொல்லிட்டனால அதை வந்து தவிர்த்துட்டேன் நான், அவ்வளோதான். அது எப்போவுமே பண்ணா இல்ல கூட யாருக்குமே சப்போர்ட்டாக கூட அதனாலதான் சொல்ல வேணாம். இல்ல அதனாலதான் அட்டகத்தையும் சரி, நான் வந்து இந்த 7Gயும் சரி ரொம்ப முக்கியம் படம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அட்டகத்தில அதை உடச்சு விட்டு காமெடி பண்ணி விட்டுருப்பாங்க. டேய் போச்சுன்னா இன்னொரு பொண்ணு வரப்போகுது படா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல அதை தள்ளி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஏன்னா இப்ப இவர் கேட்டார்ல, எங்க அண்ணன் இதெல்லாம் கூட கூடவாங்க பண்ணுவீங்க பாடியிருப்பாருங்க. அப்படின்னு கேட்டார்ல. இல்ல இதெல்லாம் ஒரு இதுன்னு சொன்னாங்கல்ல. ஆனா அந்த டைட்டில் அது ஆக்சுவலா ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ரொம்ப பேர் செத்துட்டு இருந்தாங்க அந்த டைட்டில். அதனாலதான் இந்த கழுகுல வந்து அந்த பாட்டு வரும். ஏகப்பட்ட படத்துல வந்து ஆமா அந்த ஆமா. ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த டைட்டில். ஏன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அப்ப இப்ப பிரகாஷ் சொல்றாருல இந்த 2 பேர் போஸ்ட்ன்றது, இன்னைக்கு பிரகாஷ் சொல்லும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல, 2020 இது நடக்குதுன்னு. ஆனா அன்னைக்கு அது அதிர்ச்சியாவே இருக்காது. லவ்னால ஒருத்தன் தற்கொலைன்றது ரொம்ப சாதாரணமா இருக்கும். அது நியூஸ் திறந்தாலே அதான் இருக்கும். ஸோ அதனாலதான் இப்ப இவர் வந்து செல்வா வந்து அந்த 7G வந்து நான் ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லுவேன். 7Gல வந்து எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும். அது எடுத்திருந்த விதமும் சரி. அப்புறம் அது ரொம்ப ராவண ஒரிஜினலான ஒரு படம் அது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஒரு டிராகன்ல வந்து ஒரு கேரக்டரை எவ்வளவு வெறுக்க வைக்க முடியுமோ அவ்வளவு வெறுக்க வச்சுட்டு எப்படிடா திருப்பி அவனை வந்து விரும்ப வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிருக்காருன்ற அவனை சொன்னோம்ல. புனிதமா மாத்திருப்பாருங்க. அதோட எக்ஸ்ட்ரீமா போயிருப்பாரு செல்வா. அதுதான் ஆரம்பமும் அவனை ரொம்ப கேவலமானவனா காட்டிட்டு செகண்ட் ஹாஃப்ல அவனை ரொம்ப உயர்த்திருப்பாரு. அப்புறம் எனக்கு அந்த இது, அதாவது அவர் என்ன சொல்லுவாரு அந்த இது என்னன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஹவுசிங் போர்ட்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே மோசம்னு சொல்றீங்க. அப்ப இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா வாழ்க்கையில பாக்குற மனிதர்கள் எல்லாத்துக்குள்ளே இருக்கிற கொடூரத்தை காட்டியிருப்பாரு. இவன் நல்லா தானே இருக்கான் பாக்க, அப்ப இவன் யாரு, ஆனா இவன் எப்படி இந்த வேலை பாக்குறான் பாரு, இவன் இந்த செயல் செய்யறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்களுக்கும் அதை ஒண்ணு காட்டியிருப்பாரு. அப்புறம் அந்த 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 டைத்துல அந்த இந்த சீன் ரொம்ப ஃபேமஸ் வேற. அந்த அப்பா வந்து ஃபீல் அப்பா பண்ணுவார்ல, அது ஆனா சீன் அப்பா செம யாருன்னு ஃபேமஸ். அவரு? ரமணால வரவர் தானே அவரு? முரளி ஓகே அவர் ஓகே. வந்து அவரோடது வந்து ஏங்க பயங்கரமா. இவரு விஜயனுங்க 7Gல. சாரி விஜயன், நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். விஜயன். முரளி வந்து இல்ல அந்த இவர் இல்ல, ரமணால வில்லனா ஜெமினில வர வரவர். அவர் இல்ல. அவரு ரமணால தானே வரவரும் அவரு? விஜயன் தான், ரமணால வரவனும் விஜயன் தான். அவர்தான். உதிரி பூக்கள் ஓகே ஓகே விஜயன்னு ஓகே. சொல்லுவாங்க நான் அவரை. பேரை மாத்தி சொல்லிட்டேன். ஆமா, ஓகே ஓகே. விஜயன் ஆமா தான். ஆமா. ஓகே. ஆக்சுவலா அவர் தான் உதயபுக்களோட ஹீரோ. ஐ மீன் ஆன்டி ஆமா ஹீரோ, ஆமா. இல்ல ப்ரொட்டகனிஸ்ட். அவர்தான் புரோட்டகனிஸ்ட். ஆமா ஆமா. ஆமா. சோ அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த எண்டு இருக்கு பாருங்க, அந்த அவன் அந்த பாயை கட்டி பிடிச்சிட்டு ஓடுவான்ல அந்த நினைத்து பார்த்தேன் பாட்டுல, அந்த ஃப்ரேமா இருக்கட்டும். அப்புறம் அந்த அவங்க அம்மா வந்து அவன் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்கல்ல, மத்த யாருமே அவனை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க அம்மா மட்டும் அவனை புரிஞ்சுக்கிட்டு தலையில ஆசீர்வாதம் பண்ணி வச்சுட்டு போறது இருக்குல்ல, அந்த சோனியாவோட அம்மா. அந்த சோனியா அம்மா. ஆமா. அதெல்லாத்தையும் தாண்டி நான் சொன்னேன்ல, இந்த இப்ப இவன் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைட்டில் அப்படின்னு, அதுக்கான கத்தார்சிஸ் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஏண்டா உனக்கு என் ஞாபகம் வந்து அவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்ற, என் ஞாபகம் வந்து அவ்வளவு தூரம் எதுன்னு சொல்ற, அப்புறம் நீ செத்து எதுக்கு அந்த ஞாபகத்தை அழிக்கிற, நீ வந்து நீயும் வாழ்ந்து என் ஞாபகத்தை சேர்த்து வாழ வைக்கலாம்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாத வாழ்க்கையை நீயாச்சும் வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு கடைசியில அந்த இது சொல்லிட்டு போவா, திரும்பி பார்க்காத கதிர், மூவ் ஆன் வித் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவ போவா. அந்த இது அந்த ஜானி இந்த இது வாக்கிங் த்ரூ த ரெயின்போ, அந்த ஜானி ரீமிக்ஸ் அந்த இந்த இது எஸ் எஸ் அந்த எஸ். அந்த அது நான் எப்பயும் அழுவானா நானு. எப்பா அது வந்து பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
அவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது வரும். அவன் வந்து அது அவ கூட பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி, அவ இல்லூஷன் கூட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த லாஸ்ட் நேம் கிரெடிட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல வரும். அந்த என் கிரெடிட்ஸ் வர்ற சீன் அது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆள் வந்து ஒரு மாதிரி மண்டை கிண்டையெல்லாம் உடைய வச்சு வீட்டுக்கு அனுப்பியிருப்பாப்புல. ஐயோ போ இப்படியே புலம்பிட்டேன் ஏங்கன்னு வீடு வரைக்கும் போ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருப்பாப்புல. எனக்கு வந்து அதோட தாக்கம் இன்ன வரைக்கும் எனக்கு இதுவாகாது. இன்னைக்கால நான் போட்ட ஹாப்பி பர்த்டே செல்வர் அக்கௌண்ட் போஸ்டர் கூட எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் இருந்துச்சு. அதுதான் நான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து அது அது ஸ்டேஜுக்காகவும் சரி இதுவும் சரி அது பயங்கரமான இது. அப்புறம் ஆஹ் அதோட அது வந்து ரொம்ப ஒரிஜினலான ஒரு படம். அதோட காமெடியில இருந்து அந்த நேற்று இல்லை நாளை இல்லை ஜிஞ்சா ஜிஞ்சாக் அப்படின்னு போய் பேசுறது இருக்குல்ல, அதை நிறைய வாட்டி நம்ம பார்த்திருப்போம். அது ஒரு அது இந்த ஃப்ரெண்டா வருவார்ல, அவர் யாருன்னு அவர் ஜெயம் படத்துல வருவாரு, அலிபாபா செம ஃபன். அவரு அந்த இதுல அலிபாபான்னு வருவாரு. அவர் ஆக்சுவலி தெலுங்குக்காரர்னு நினைக்கிறேன் நான். ஜெயம்ல அலிபாபா வருவார்ல, அவர் தானே தெலுங்குக்காரர் தான் அவரு. ஆமா ஆமா சரி, அதுவும் நைட் மழை பெய்யறப்ப அலாரத்தை எடுத்து ஆமா டேய் தயவு செய்து தூங்குடா அப்படின்னு. ஆனா அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப எனக்கு அந்த நான் ஒரு ஜோன்ல இருந்தேன்ல அந்த டைம்ல, அந்த மாதிரி பல பேர் என் காலேஜ்ல பல பேர் இருந்தாங்க. அதுக்கு காரணமுமே படங்கள் தான் நினைக்கிறேன். தமிழ் சினிமா பார்த்து பார்த்து தான் ஒரு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் போல அப்படின்ற ஒரு ஜோன்ல ஆக்கி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணதே. நீங்க நான் சொல்றது அந்த நேரத்துல அந்த சின்ன படங்கள் மட்டும் இல்ல, நான் சொல்றது ரொம்ப பெரிய விஜய் மாதிரி பெரிய படங்களுமே கூட விஜய் என்ன சொல்றது, காதல்ன்றது ஒரு வாட்டி இதுல இருந்த பூ மாதிரி அது ஒரு வாட்டி உதிர்ந்தா பூக்காது கிட்டத்தட்ட அவரே அதுக்கப்புறம் அதை கலாய்ச்சிருப்பாரு. அதெல்லாம் கம் எடுத்து ஒட்டு வச்சுக்கலாம்டா அப்படின்னு கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த டைத்துல அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நிஜமாவே. ஓகே, பேசியாச்சுன்னு நினைக்கிறேன், போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா பரணி வேற இல்ல. பிடிக்காதா? நியூசிலாந்து தான் ஃபைனலுக்கு போவாங்க போல இருக்கு. போயிட்டாங்களே, அவ்வளவுதான். பிளாக் பஸ்டர் அடிச்ச ஸ்கோர் ஆதி ப்ரோ இல்ல, இன்னொரு அப்டேட் சொல்றேன். நியூசிலாந்து வந்து இது வரைக்கும் 2 தடவை தான் ஐசிசி சாம்பியன், ஐசிசில டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. 2 தடவையுமே ஃபைனலுக்கு வந்தது இந்தியா தான். இந்தியாவை தவிர வேற யாரோடையும் அவங்க ஃபைனல்ல ஜெயிச்சது இல்ல. வரலாறு திரும்ப நல்லா இருக்கும். இல்ல இப்படிதான் சொன்னாங்க, செமிஃபைனலாலே ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவை துவம்சம் பண்ணிடும்னாங்க. செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டோம். ஏன் நம்ம செமிஃபைனல்ல அந்த இப்போ இது T20 அப்ப ஜெயிச்சிருக்கோம்ல, இல்ல அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த வாட்டி அதிக பில்டப் அதானே, ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனல் போட்டாங்க. அவங்க செமிஃபைனலே வரல. செமிஃபைனல்ல இங்கிலாந்து கூட வந்து ஆஸ்திரேலியால மெயின் பிளேயர்ஸே 2-3 பேர் இல்ல இந்த வாட்டி. ஆமா அதுதான் இல்ல, மெயின் பவுலர்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் T20ல ஜெயிச்சோம். ஃபர்ஸ்ட் T20 நம்ம ஜெயிச்சோம்ல பாகிஸ்தானோட ஃபைனல்ல. அது செமிஃபைனல் யாரோட ஜெயிச்சோம்? அப்ப சொல்றீங்களா? இப்ப லாஸ்ட் ஆனது நினைச்சேன். 11 வந்து குவார்டர் ஃபைனல்ல ஆஸ்திரேலியா தான பீட் பண்ணிருக்கோம். ஆனா எப்பவுமே நியூசிலாந்து ஜெயிக்க மாட்டான். ஆனா இந்தியா கூடங்கிறதுனாலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. 2000ல சாம்பியன் டிராபி ஜெயிச்சிருக்கான். அதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல்ல இந்தியா கூட ஜெயிச்சிருக்கான். ஏங்க ஹர்திக் வேற ஏதாவது ஹாம்ஸ்ட்ரிங்ங்கறாங்க, அது என்ன கொஞ்சம் பாருங்க. உண்மையா வந்துருவான்ல ஃபைனலுக்கு? அப்ப நீங்க எல்லாம் இந்தியா சைடு, நான் நியூசிலாந்து சைடு. எனக்கு நியூசிலாந்து டீம் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த டீம். நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் 2 பேருமே எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சரியான டீம் அவங்க. அப்படியே அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படியே உருட்டி எடுத்துட்டு வந்து ஒரு உருண்டையா இருப்பாங்க இந்த 2 டீமுமே. விக்ரமன் படம் மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆதி ப்ரோ, நீங்க வாரிசுல கலாய்ச்சிட்டு இருப்பாருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஆனா அதை அவரை ஒன்ஸ் மோர்லயே கலாய்ச்சிருப்பாரு அதே ஹீரோயின்ட்ட. ஆமா 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 அது கரெக்ட். அதுல அதை நிறைய படத்துல அதுக்கப்புறம் கலாச்சாங்க. தூள்ல வந்து அதெல்லாம் பூக்குண்டான்னு சொல்லி அடிக்குமே ஒரு நாக்கா. அதுக்கப்புறம் அது நிறைய படத்துல கலாச்சாங்க. ஆதி ப்ரோ தனியா பேசிட்டு இருக்கீங்க. அஜித் குமார்னு ஒருத்தர் பேசினாரு, அது உங்களுக்கு கேட்கல. நான் என்ன பைத்தியமாங்க தனியா பேசறதுக்கு? எனக்கு புரியலையே. ஏன்னா இப்பதானே தனியா பேசுற சீனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஓ, நீங்க தான் சோனியா அகர்வால் அஜித். அப்ப நீங்க இறந்துட்டீங்க, என் காதுக்கு மட்டும் நீங்க பேசுறது கேக்குது போல. இன்னைக்கு ஸ்பேஸ் பூரா பாருங்க, முயற்சி இப்படி அப்படி அப்படின்னு ஒரே அவச்சொல்லாம் போட்டுதான் ஸ்பேஸே போடணும் போல. ஆமா, யாரோ பிரகாஷ் ப்ரோ உங்ககிட்ட ஒருத்தருக்கு சொல்ல சொல்லியிருக்காரு, ஸ்டாண்ட் அப் காமெடி இந்த இது ஓடிட்டு இருக்குல்ல, அதுல உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேக்குறது.
அதாவது அவனுக்கு வந்து 200 பேர் டிக்கெட் எடுத்து பார்த்துருக்குறாங்க. அதுக்கே அவருக்கு வந்து இவ்வளோ அவ்வளோ இதுன்னு அவர் அப்லோட் பண்ணியிருக்கவே கூடாது. அதை பத்தி நம்ம ஒப்பீனியன் சொல்லி அவரை ட்விட்டர்னால தான் வளர்த்து விட்டு அது என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தான் நம்ம அந்த ஒப்பீனியன்லாம் தவிர்த்துறது, அந்த ட்வீட்டையே தவிர்த்துறது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்பவுமே சொல்றது, நெகட்டிவா யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள இக்னோர் மட்டும் பண்ணுங்க. அவங்க நீங்க திட்டுறது தான் அவங்களோட மூலதனம்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. அது அப்பையில அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்றது நம்புறது ஒரே விஷயம் அதுதான். ஜஸ்ட் இக்னோர். அது மட்டுமே தான். அதனால எனக்கு அதை பத்தி பெரிய ஒப்பீனியன்லாம் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அவன் போதும்ட்டான் என் தம்பி. போதும் போதும் பாய். டாடா டாடா பாய் விசாலே, ஆல் பாய் தி பாய் பெஸ்ட். பாய். டாடா பை. தேங்க்யூண்ணே, சந்திப்போம். பாய். மதராசி ஆகஸ்ட்